இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளர் ப. ராகவன். பத்திரிகையாளர், எழுத்தாளர், சின்னத்திரை வசனகர்த்தா என்று பல முகங்களுக்கு சொந்தக்காரர் தான் ப. ராகவன். டாலர் தேசம், நிலமெல்லாம் ரத்தம், மாயவலை, எதி போன்ற மிகச்சிறந்த படைப்புகளை தமிழ் வாசகர் வட்டத்துக்கு தந்த ப. ராகவன் இதுவரையிலே 70க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். 15க்கும் மேற்பட்ட சின்னத்திரை தொடர்களிலே வசனகர்த்தாவாக பணியாற்றிய ப. ராகவன் 2 திரைப்படங்களுக்கும் வசனம் எழுதியிருக்கிறார். ஒரு எழுத்தாளராகவும் சின்னத்திரை வசனகர்த்தாவாகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எழுத்தாளர் ப. ராகவன். வணக்கம். வணக்கம் சார். உங்களை எழுத்துத்துறைக்கு கூட்டிக் கொண்டு வந்ததுன்னா யாரை சொல்லலாம்? தனிநபர் அப்படி காரணமாக சொல்ல முடியாது, இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப வருஷம் முன்னாடி நான் ஒரு கதை ஒன்று எழுதினேன் கல்கியில். மொத்தம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம், ஃபைனல் எக்ஸாம்லான்னு முடிவு பண்ணுவோம். தெரிஞ்சிடும் அவனுக்கு ஃபெயில் ஆகிட்டா துறவி யாருதா ரவுடி யாருதா, இந்த 2 கொஸ்டின் தான் அவனுக்கு இருந்தது. துறவி ஆகிட்டா பையனுக்கு ஞான மார்க்கத்தில் ஆர்வம் வந்துருச்சு, அதனால தான் படிக்கலை அப்படின்னு வீட்டில் அப்பா திட்ட மாட்டார், தப்பிச்சிடலாம். ரவுடி ஆகிட்டா ஒரு கெத்து காட்டிக்கிட்டு அப்படின்னு தப்பிச்சிடலாம். 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இல்லை அவனுக்கு. ஸோ 2ல் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் அவன் வந்து கணக்கு போடுவான். துறவியாரத்துக்கான தகுதி தனக்கு என்னென்ன இருக்குது, அல்லது என்னெல்லாம் பண்ண முடியாது. சின்ன சின்ன ஹேபிட்ஸ் கூட அவனால் விட முடியாது. மனசளவில் முழு கெட்டவனாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து துறவியாகிறது வந்து பிற்காலத்தில் பாவத்தை சேர்த்து நரகத்தில் கொண்டு தள்ளிடும். ரிஸ்க் வேண்டாம், ரவுடி ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அது எங்கே போய் முடியும்னா கடைசியில் ஒரு தை சாதம் சாப்பிட்றோம், ரவுடி ஆக முடியாதுங்கிற ஞானத்தில் போய் முடியும். அது இந்த கதை வந்து கல்கியில் வெளிவந்த என்னுடைய 2வது கதை. இது 89ன்னு நினைக்கிறேன், 1989 வந்து இந்த கதை. ஆக்சுவலாக அப்போ நான் வந்து ரியல் லைஃப்பில் எடுத்த முடிவு வந்து துறவி ஆயிடலாம் அப்படிங்கிறது. அதற்கான முயற்சியெல்லாம் பண்ண நிறைய சாமியார்கள் சன்னியாசிகள் பின்னாடி சுற்றினது, அலைஞ்சது, தெரிஞ்சது அதெல்லாம். ஆக்சுவலி ராமகிருஷ்ண மட்டில் சுவாமி தபஸ்யானந்தான்னு ஒருத்தரப்போ வந்து அவர் தான் சீஃப் அங்கே. எனக்கு நிறைய கொடுத்தவர் அவர் தான் சொன்னார், உனக்கு இந்த லைன்லாம் சரியாக வராது, நீ கற்பனையிலே இருக்க, நீ உன்னால் வந்து ஒருநிலைப்படுத்தவே முடியாது உன் மனசை, உனக்கு எந்த காலத்துலேயும் சாத்தியம் இல்லை, 10 நிமிஷம் தியானம் கூட நீ பண்ண மாட்டார், நீ சாமி எழுத போயிடுது அப்படின்னார். அவர் சொன்னதுனால தான் ரைட்டர் ஆனானலாம் கிடையாது. ஏன்னா நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே வந்து அழவல்லியப்பா மாதிரி குழந்தை கவிதையெல்லாம் எழுதி பார்த்துருக்கேன். பட் இட் ஹேப்பன். இயல்பாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்தில் அதை தவிர வேறு எதுவும் சரியாக வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப சீக்கிரமே அது புரிஞ்சுக்கிட்டேன். எழுத ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அது புரிஞ்சிருச்சு எனக்கு. ஆரம்ப காலத்தில் நீங்கள் யாருடைய புத்தகங்களை எல்லாம் விரும்பி படிப்பீங்க? எங்கள் அப்பா வந்து அந்த காலத்து எழுத்தாளர் R.P. சாரதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்கார். என்ன ஒன்றுனா வெரைட்டியாக ஏகப்பட்ட அவென்யூவில் அவர் ஒர்க் பண்ணதுனால ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியாவில் அவரை வந்து அடையாளம் கண்டுக்கக்கூடிய ஆட்கள் குறைவு. பட் பெரிய அளவர். அதனால் வீட்டில் படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் புஸ்தகத்தை பார்த்தாலே உதைப்பாங்க, திட்டுவாங்க, படிக்கக்கூடாதுன்னுவாங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது. நேர் எதிரான ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்தேன். நிறைய படிப்பேன். எங்கள் அப்பா வந்து பெரிய படிப்பாளி. அவர் வாங்கி வைத்த புத்தகங்கள், எக்கச்சக்கமான புத்தகங்கள் வீட்டில் இருக்கும். எப்பவும் புத்தகம் சூழத்தான் வாழ்ந்தேன். இயல்பாக வந்துருச்சுது. பட் எனக்கு 2 தம்பி, அவங்களுக்கு யாருக்கும் இந்த ஹேபிட்லாம் வரல. நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன், எழுத ஆரம்பித்தேன், அப்படி வந்துருச்சுது. எங்கள் அப்பா அதுக்கு காரணம்னு சொல்லலாம். அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார். அவர் கேள்வி கேட்க மாட்டார், ஏன் பாடம் படிக்காமல் கதை புத்தகம் படிக்கிறான்லாம் கேட்க மாட்டார். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் சாண்டில்யனுடைய விஜய மகாதேவி உட்காந்து படிப்பேன் குமுதத்தில். இன்னொரு வீடாக இருந்தால் தொடப்பக்கட்டையை தூக்கிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையாது. அதை படிச்சுட்டு இருக்கான், முடிச்சதுக்கப்புறம் சொல்லுன்னு வரவர். அந்த மாதிரி ஒரு அப்பா அமைஞ்சது ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நாவலாசிரியர்கள் யார்? ஆரம்பத்தில் நான் வந்து நாவல் படிக்க ஆரம்பிச்சதுங்கிறது வந்து 10th லீவில் தான். எல்லாரையும் போல் ராஜேஷ்குமார், பிரபாகர், சுபா இப்படி தான் ஆரம்பித்தேன். சுஜாதா இல்லை, அப்போ நான் சுஜாதா கிட்டே போகலை. ராஜேஷ்குமார் தான், நோ டவுட் அபவுட் இட். ராஜேஷ்குமார்லேருந்து ஆரம்பித்தேன். திகைப்பூட்டி எழுத்தாளர் ஆரம்பத்தில் எனக்கு அவர் தான் இருந்தது. பட்டு ஒரு கட்டத்தில் குரோம்பேட்டில் வந்து அப்போது லீலா லெண்டிங் லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி ஒன்று
இருக்கும், சின்னதாக. அங்கே வந்து ஒரு புஸ்தகம் எடுக்கிறேன். தலைப்பு வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு சென்டென்ஸாக இருக்குது, அம்மா வந்தாள் அப்படின்னு. என்னடா தலைப்பு இது? ஏன்னா ராஜேஷ்குமார் தலைப்பில் கிறுகிறுத்து போய் கிடந்த காலம் அது. ஸோ அம்மா வந்தாள் ஒரு தலைப்பா, இது ஒரு தலைப்பா எடுக்கிறேன். சரி படித்து பார்ப்போம், சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து படிக்கிறேன். திரும்ப படிக்கிறேன். அந்த புஸ்தகத்தை திருப்பி கொடுக்க முடியல என்னால். ஸோ புஸ்தகம் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கிறேன். என்னுடைய முதல் திருட்டு வந்து அப்போ நடந்தது. ஜானகிராமன் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு தேடுறேன், அங்கே வேறு எதுவும் இல்லை. அப்போ தான் எங்கள் அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் கவிஞர் நாசி வரதராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். நான் அவர்கிட்ட எப்போது பார்க்கும்போது நான் படித்த இந்த அம்மா வந்தாள் அப்படிங்கிற நாவலை பற்றி பேசிகிட்டே இருக்கேன். 15 வயசு. அப்போ என்ன மனநிலை, என்ன சிந்தனை வளர்ச்சி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறேன். சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. கேட்டுட்டு லாசாரா படிச்சிருக்கியா நீ அப்படின்றாரு. யாருன்னு கேட்குறேன். எனக்கு தெரியாது, அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாசாராவுடைய சிந்தா நதியில் நாசி வரதராஜனை பற்றி அவர் எழுதியிருக்காரு ஒரு கட்டுரையில். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. படித்ததில்லை அப்படின்னா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு லாசாரா கையெழுத்து போட்டு கொடுத்த அவருடைய முதல் புத்தகத்தினுடைய முதல் பிரதி. அந்த மாதிரி பேப்பர்லாம் கூட இன்றைக்கி கிடையாது. ஒரு மாதிரி இவ்வளோ தடியாக இருக்கும் ஒரு பேப்பருமே. ஜனனிங்கிற அவருடைய தொகுப்பு, அதை கொடுத்து படி அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த முதல் கதையை படிக்கிறேன், புரியல. 2வது கதை படிக்கிறேன், புரியல. 3வது கதை படிக்கிறேன், புரியல. சீப்போன்னு தூக்கி போட்டேன். நாசி வரதராஜனுக்கு லெட்டர் போட்டேன். இந்த ஆளுக்கு எழுதவே தெரில, திரும்ப படி அப்படின்றாரு. திரும்ப படித்து பார்க்குறேன், புரியல. திரும்ப படித்து பார்க்குறேன், புரியல. எனக்கு கோவம் வந்துருச்சு. எதுக்கு சார் இவரை படிக்க சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியல சார். புரியலன்னா பரவாயில்லப்பா, 2 தடவை 3 தடவை படிக்க வச்சிருச்சு இல்லையா ஒன்று அப்படிங்க. அது ஒரு சாதனையான்னு கேட்டேன். நீ ஒன்று பண்ணு, அவர்கிட்டயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்குறாரு. ஞானமூர்த்தி நகர், அம்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன். உங்கள் கதையை நான் 2-3 தடவைலாம் படித்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. அவர் அதுக்கு ஒரு பதில் போடுறாரு. பதிலுக்கு பதில்னு நீண்டுது. ஒரு கட்டத்தில் எங்கேயோ அது ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு புரியலைன்னாலும் படிக்க தூண்டக்கூடிய எழுத்துங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. லாசாராட்டே நான் ஒரு தடவை சொன்னேன், உங்களை படிக்காமல் போயிருந்தேன்னா நான் வந்து ராஜேஷ்குமார் தான் உலகின் நம்பர் 1 எழுத்தாளர்ன்ற முடிவுக்கு வந்திருப்பேன் சார், அப்புறம் மாற்றிக்கவே மாட்டேன் அதை அப்படின்னேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னாரு. அப்படி படிக்க ஆரம்பிச்சதான். இது எல்லாமே 10ஆம் கிளாஸ் லீவில் ஆரம்பித்து படிக்க ஆரம்பித்தது தான். அது ஒரு அடிக்ஷன் ஆச்சு. மாற்றி தேடி படிக்க ஆரம்பித்தேன். எங்கெல்லாம் லைப்ரரி உண்டோ அங்கெல்லாம் போய் படிக்க ஆரம்பித்தேன். ஜானகிராமன், லாசாரா அப்படி தான் ஆரம்பித்தேன். புதுமை பித்தன் கொஞ்சம் லேட்டாக படித்தேன், பட் ஓரளவுக்கு படித்தேன். பட் என்னுடைய படிப்பை ஒழுங்கு பண்ணது அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப பின்னாடி மாவை சிவகுமார்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை. அவர் இப்போ இல்லை, காலமாயிட்டார். அவர் வந்து எதையெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத விட எதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சில ஆத்தர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிக்காதுன்னு சொல்லுவார். நீ கரப்ட் ஆகிடுவ படிக்காத அப்படின்வார். உங்கள் கேரக்டருக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்வார். அப்படி அவர் சொல்லி படிக்க ஆரம்பித்தது தான் அசோகமித்திரன். அதுதான் அந்த முதல்ல படிக்க ஆரம்பித்தது ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துட்டா, அசோகமித்திரனை படிக்க ஆரம்பித்தது இன்னொரு பாயிண்ட். ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து அவரை படிக்க ஆரம்பித்த போது தான் வந்து. பட் சிவகுமார் என்ன சொன்னார்னா, நீ அவரை முழுக்க படித்து முடித்து புரிஞ்சுக்கும் போது நம்மலாம் ஏன்டா எழுதணும்னு தோணிடும், ஜாகிரதை அப்படின்னாரு. விச் இஸ் ட்ரூ. ஆக்சுவலி பல தடவை தோணிருக்கு அந்த மாதிரி. பட்டு அலங்காரங்கள் இல்லாமல் எது லாசாரால் என்னை வந்து பிரமிக்க வச்சுதோ அது எதுவுமே இல்லாத ஒரு எழுத்து. எந்த வேகம், எந்த விறுவிறுப்பு ராஜேஷ்குமாரை நோக்கி இழுத்துக்கிட்டு ஓடிச்சோ அது சுத்தமாக இல்லாத ஒரு தன்மை. எருமாட்டு முதுகில் மழை பெஞ்சா மாதிரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு தன்மை. அந்த வயசில் எனக்கு அது வந்து ரொம்ப திகைப்பாக இருந்தது. இது ஒரு எழுத்து, இது ஒரு விதமான எழுத்து அப்படின்னு நினச்சி படிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பு விரிவடைந்து பல மொழிகளில் உள்ளதை மொழிபெயர்ப்பு மூலமாகவும் ஆங்கிலத்தில் நேரடியாகவும் படிக்கும்போது நல்ல எழுத்துக்கு அலங்காரம் தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அலங்காரமே தேவையில்லை, கொஞ்சம் கூட தேவையில்லை. அப்படிங்கிற எளிமை மட்டும்தான் மிகச்சிறந்த என்ன சொல்கிறது ஆபரணமாக, அணிகலனாக
இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்து சேர்றதுக்கு நடுவில் ஒரு 20 வருஷம் ஓடிப்போச்சு. நீங்கள் சந்தித்த முதல் பிரபலமான எழுத்தாளர்னா அது லாசா ராமாமிர்தம் தான் இல்லையா? லாசாரா தான். லாசாரா வந்து எனக்கு அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது யாரோ ஒரு அன்யூனிஃபார்மில் இருந்த ரிஷி மாதிரி தான் தெரிஞ்சார் அவர். ஒரு கை வச்ச காந்தி பனியன், வேட்டி கட்டிக்கிட்டு ஈஸ்ட் சேரில் அப்படி சாஞ்சிட்டு வீட்டில் அப்படி உட்காந்துட்டு. பட் அவர் பார்க்குற பார்வை வந்து பயங்கரமாக இருக்கும். பாம்பு பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அவ்வளோ ஒரு இணக்கம், அவ்வளோ ஒரு அன்பு, அந்த மாதிரிலாம் அந்த அந்த பாசத்தை வந்து நான் ரொம்ப நாள் கழித்து எனக்கு தீக்காசிட்ட கிடச்சிது. கிட்டத்தட்ட இன்னும் அதாவது என்ன சொன்னால் பெத்து போடாத இன்னொரு அப்பா மாதிரி வளர்த்தார் என்ன. ஒரு போஸ்ட் கார்டு மூலம் பிள்ளை வளர்ப்பது எப்படி நீங்கள் கற்றுக்கலாம். தீக்காசிட்ட வாரம் அவர்கிட்டேருந்து கார்டு வராத நாளே கிடையாது. உயிரோடு இருந்த வரைக்கும் எழுதிட்டு இருந்தார். என் ஒய்ஃபு கல்யாணம் ஆன புதுசில் கேட்பா, என் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு இன்னும் தீக்காசிட்டேருந்து லெட்டரே வரலையே அப்படின்வா. நிறைய சொல்லிக் கொடுப்பார், எக்கச்சக்கமாக சொல்லிக் கொடுப்பார், எக்கச்சக்கமாக புதிய வழிகளை காட்டிக்கொண்டே இருப்பது. அது அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியராக, தாமரை ஆசிரியராக இருந்தார் இல்லையா. ஸோ அவருக்கு தெரியும். எல்லா விதமான எழுத்து முறைகளை அறிமுகப்படுத்தினார். நிறைய புத்தகங்கள் கொடுப்பார். திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுப்பார். நான் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சாலும் கொடுப்பார். அந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை சார். தீக்காசி மாதிரி, லாசாரா மாதிரி எல்லாம் இன்றைக்கி யாருமே கிடையாது. ஆக்சுவலி நான் எழுதி முடித்த போது உண்மையில் 2 பேருக்காக ஏங்கினேன். அன்றைக்கி எங்கள் அப்பா இல்லை, தீக்காசியும் இல்லை. யார்கிட்ட நான் போய் சொல்லுவேன் நான் இந்த நாவலை முடிச்சிட்டேன் அப்படின்றத? யார்கிட்ட ஒரு நைட்டெல்லாம் துடிச்சிட்டேன். அப்புறம் நான் வண்ணதாசனுக்கு ஃபோனை போட்டு, இந்த மாதிரி ஒன்று நான் எழுதி முடிச்சிருக்கேன் சார், ஃபஸ்ட்டு காப்பி உங்களுக்கு தரணும் சார். உங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா அவருக்கு தான் கொடுத்துருப்பேன். அவர் இல்லை, நீங்கள் தான் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தரணும் சார் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அவங்களாம். எழுத்துன்னா என்ன, நாவல்னா என்ன, சிறுகதைன்னா என்ன என்பதை பற்றி உங்களுடைய குருநாதரான மாவே சிவகுமார் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு பல பத்திரிகை பேட்டியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்முடைய ரசிகர்களுக்கு அதை சொல்லுங்கள். அனுபவம் என்னவோ அதுதான் எழுத்தாகும். தேவைக்கு கொஞ்சம் புனைவு இருக்கலாமே தவிர முழுக்க கற்பனையில் வரக்கூடிய ஒரு கதை ரசிக்காது, நிற்காது, நிலைக்காது. பெரும்பாலும் அப்படி யோசிக்கிறாங்க. ஒரு முடிவை நோக்கி போகக்கூடிய விதமாக எழுத பார்க்குறாங்க. தேவையில்லை. வாழ்க்கையில் எதுவுமே வந்து ஃபினிஷ் ஆகி நிற்கிறதே கிடையாது. அன்ஃபினிஷ்டாக தான் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 1008 பிளானை போட்டுட்டு படுப்போம், காலையில் இருப்போமா மாட்டோமான்னு தெரியாது. அந்த ஒரு சின்ன சஸ்பென்ஸ் எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா லைஃப்பில், கடைசி வரைக்கும் தக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு அது இருந்தால் போகிறோம் கதையில். முடிவை நோக்கி சிந்திக்காமல் இருக்கணுங்கிறது தான் நான் கற்றுக்கிட்ட பாடம். அசோமித்ரன், கன்சாமி இவங்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். கதையே எழுதாதான்னு வர கன்சாமி, கதையே எழுதாதா, கதைத்தன்மையே வரக்கூடாது கதைக்குள்ளன்னு வரு. கதையில் கதை இருந்ததுன்னா அதை எடுத்து முதல்ல வெளில போடுன்னு வரு. முழு கற்பனைக்கு இடமில்லை எழுத்தில். தொட்டுக்கலாம், தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் லைட்டாக. மற்றபடி வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நேர்மையாக எடுத்து வைக்க தெரியுமானால் அது நல்ல எழுத்தாக மாறும். இன்றைக்கி வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கிற விமலாதித்த மாமலன் அதைத்தான் சொல்லி கொடுத்துட்ருக்கார். எந்த முன்னோடியும், எந்த சாதனையாளரும், எந்த சிறந்த எழுத்தாளரும் இதை தாண்டி போகல. உண்மையைத்தான் எழுதுவார்கள். சொல்லப்போனால் சொல்ல முடியாத உண்மைகளை ஆணித்தரமாக சொல்வார்களே தவிர பெயிண்ட் அடித்து கொடுக்க மாட்டாங்க. அது இருந்தால் போகிறோம். உண்மையை எழுதுகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இருந்துட்டால் போகிறோம். எழுத்து நல்லாயிருக்கும். சிறுகதை, நாவல் இதுக்கெல்லாம் தனித்தனி பயிற்சி வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதுக்கெல்லாம் பயிற்சிங்கிறது வந்து வடிவங்களுக்கு இல்லை சார். சிறுகதையோ, நாவலோ, கட்டுரையோ, வேறு ஏதோ நீங்கள் என்ன வேணாலும், எழுத்துங்கிறது வந்து ஒரே செயல்பாடு தான். அது எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் அதை கொண்டு வரலாம். உங்கள் மனநிலை வந்து அதற்கேற்றாற் போல் நீங்கள் வந்து வகுத்துக்க முடியும், பகுத்துக்க முடியும். அதுக்கு பயிற்சியெல்லாம் தேவையில்லை. பட் எழுத்து முறை ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மிகப்பெரிய இசை மேதை இளையராஜா. அவர் எதுக்கு தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட போயிட்டு பியானோ கற்றுக்கணும்? பியானோ என்னும் கருவியை இசைக்க அந்த கட்டைகளோட பரிச்சயமாகறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடாலஜி இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் கற்றுக்க முடியுமே தவிர கலையை கற்றுத்தர முடியாது. நுட்பத்தை கற்றுத்தரலாம். அதைத்தான் நானும் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ மற்றவங்களுக்கும் அதைத்தான் செய்கிறேன். எந்த காலகட்டத்தில் நாம்பளும் எழுதலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க? ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு அந்த ஆசை இருந்தது. நான் குமுதத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த ஆசை வந்துருச்சு. அப்போது 30 வயசு. ஆனால் நடைமுறை சாத்தியம் இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு.
எழுத்தே வாழ்க்கைன்னு எப்படி இருக்க முடியும், ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் கிழக்கு பதிப்பகம் ஆரம்பித்து அதுக்கு போகும்போது இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கே டைம் இல்லாமல் போச்சு. வேலை 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 வேலைன்னு ஒரு 8 9 வருஷம் 10 வருஷம் கிட்டத்தட்ட ஒன் ஃபைன் டே போரும் அப்படின்னு தோணுது. 58 வயசில் எல்லாருக்கும் தோணுமோ எனக்கும் 35 வயசில் தோணிடுச்சு. எழுதலாம் அப்படின்னு தோணித்து தென் விட்டுட்டு உட்காந்துட்டேன். என் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணான். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். எந்த வீட்டில் உங்களுக்கு ஒத்துப்பாங்க நான் வேலையெல்லாம் பார்க்க போகிறதில்ல உட்காந்து எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குமானால் வேணால் யோசிப்பாங்க ஒரு வேளை. அதையும் பண்ணல. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னதே என்னென்னா நான் வேலையை விட்டுட்டு உட்காந்தா தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா மாத சம்பளம் வாங்கினா நீங்கள் வசதியாலாம் வாழ முடியாது. நான் வந்து அடிப்படையில் ரொம்ப சொகுசான ஆள். என் சொகுசில் கொஞ்சம் கூட குறைச்சிக்க மாட்டேன். ஆமாம், என்ன இந்த எழுத்தாளன்னா வந்து பஞ்சத்தில் அடி வாங்கி கிழிஞ்ச பேண்ட்டு கிழிஞ்ச ஷர்ட்டு போட்டுண்டு பட்னியோட பசியோட அப்படிலாம் எழுத முடியும் எனக்கு தெரியல. என்னால் முடியாது. எனக்கு எல்லாம் சொகுசாக அந்தந்த வேலைக்கு அது கரெக்டாக நடக்கணும். கொஞ்சம் உயர்தரமாக தான் வாழணும்னு நினைப்பேன். அதற்கான வருமானத்தை கூட நான் இனிமேல் தான் சம்பாதிக்கணும். சரி பண்ணுன்னா பண்ண ஆரம்பித்தேன். முடிஞ்சுதே. எதை நீங்கள் முழுக்க நம்புகிறீங்களோ அது உங்களை ஏமாத்தாது. கொஞ்சம் சந்தேகத்தோடு நான் இதில் வந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. 100% நம்பினேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தது. நான் என்னுடைய படிப்பு பின்னணி எனக்கு நானே போட்டுக்கிட்ட பேஸ்மெண்ட் இதை தான் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு. இன்னொன்று அசோகமித்திரன் மாதிரியான ஆட்களோட பழக கிடைத்த வாய்ப்பு நமக்கு வந்து என்ன கொடுக்கும்னே சொல்ல முடியாது. அசாத்தியமான ராட்சச பலம். என்னால் முடியும்னா முடியும். இன்னொருத்தனால ஒரு காரியம் முடிஞ்சிருக்குன்னா அது என்னாலையும் முடியும். என்னால் முடியுதுன்னா இன்னொருத்தனாலையும் முடியும். இந்த அருள் அப்படின்றதோ அல்லது வரம் அப்படிங்கிறதோ மேலேருந்து யாராவது அட்சதை போட்டு ஆசீர்வதிப்பாங்க அவங்களுக்கு தான் எழுத வருங்கிறதோ இதெல்லாம் பித்தலாட்டம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. முயற்சியின் மூலம் பயிற்சியின் மூலம் யார் வேணாலும் எதை வேணாலும் செய்ய முடியும். பட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கலை அப்படிங்கிற அம்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் உள்ளேருந்து வரணும். அதை சொல்லித்தர முடியாது. ஒரு கதாசினுடைய இலக்கணத்தோட நீங்கள் எழுதிய முழுமையாக நீங்கள் எழுதிய முதல் கதை அப்படின்னு என்ன கதையை சொல்லலாம்? நான் ஆரம்பத்தில் எழுத ஆரம்பித்து முதல்ல வந்த 100-150 கதைகள் வந்து குப்பைன்னு நானே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பப்ளிஷ் ஆகிடுச்சு. பப்ளிஷ் ஆன கதைகளை என்னுடைய எந்த தொகுப்புலையும் நான் சேர்க்கல. அதே மாதிரி தான் என்னுடைய முதல் 9 நாவல்களே இல்லைன்னு நான் வந்து நானே ரிஜெக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எனக்கு இதை சொல்கிறதுல வெக்கமோ அவமானமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாவல்ங்கிற வடிவத்துக்கு அது உட்படலைங்கிறது தான் விஷயம். நாவல்னு நினச்சி நான் எழுதினேன், நாவலாக வரல, அது ஒரு நீண்ட கதையாக வந்ததுக்கு அவ்வளோதான். நாவல் அப்படிங்கிற வடிவத்துக்கு எனக்கு 100% திருப்தியோடு அமைஞ்ச முதல் ஒர்க் வந்து பூனைக்கதை அப்படிங்கிற நாவல். அந்த பூனைக்கதைங்கிற நாவல் வந்து டிவி உலகத்தை பற்றின நாவல். எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு கேமரா இருக்குது, ஒரு டைரக்டர் இருக்கான், சில நடிகர்கள் இருக்காங்க, இசை இருக்குது, எடிட்டிங் இருக்குது, இது எல்லாமே சினிமாலேயும் இருக்குது, டிவிலையும் இருக்குது. சினிமாவினுடைய அப்ரிட்ஜ்டு வெர்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது கிடையாது. சம்பந்தமே இல்லாத இருவேறு துறைகள். ஒரு துளி சம்பந்தம் கூட கிடையாது ரெண்டுத்துக்கும். 17 வருஷம் அதுக்குள்ளே இருந்தவன்ற முறையில் சொல்கிறேன் நான். எதனால் சொல்கிறீங்க? எந்த சம்பந்தமும் நான் பார்க்கல. ஒரு கதை யோசிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எக்ஸிக்யூட் பண்ணி டெலிகாஸ்ட் ஆகிறது வரைக்குமான ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலாக வேறையாக தான் இருக்குது. நான் வந்து சின்ன திரையில் வந்து நம்பர் 1 சொல்லக்கூடிய ராதிகாவுக்கு 7 வருஷம் எழுதிடுவேன். புத்தம் புது தயாரிப்பாளர்கள் வரைக்கும் எழுதியிருக்கேன். எங்கேயும் எந்த மாறுதலும் நான் பார்க்கல. இந்த சின்ன திரை வந்து டோட்டலி வேறு. சினிமாவிலேருந்து சில பேர் பிற்காலத்தில் டிவிக்கு வருவாங்க, பெரும்பாலும் நடிகைகள் வருவாங்க, டெக்னீஷியன்ஸ் பொதுவாக வரமாட்டாங்க, நடிகர்கள் கூட வர்றது கிடையாது, ரொம்ப ரேர். பட் என்னன்னா கதையிலிருந்து திரைக்கதையிலிருந்து வசனத்திலிருந்து இயக்கும் விதத்திலிருந்து எல்லாமும் சம்பந்தமே இல்லாத ஒரே ஒரு சமுத்திரக்கனி தான் சார் உங்களால் காட்ட முடியும். இங்கேருந்து அங்கே போன டைரக்டர்னு இன்னொருத்தரை காட்டுங்க, காட்டவே முடியாது. ஏன்னா இருவேறு துறைகள், சம்பந்தமே இல்லை. இந்த துறையை முழுசாக அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன். அதைத்தான் நான் அந்த பூனைக்கதை நாவலில் செஞ்சேன். என்ன நடக்குது யாருமே எழுதலை. இத்தனை வருஷமாக இருக்குது டிவி இண்டஸ்ட்ரி, அதை பற்றின ஒரு இலக்கிய பதிவு கூட தமிழில் வந்தது கிடையாது. முதல் நாவல் நான் தான் எழுதுகிறேன். எனக்கு ஒரு நாவல் அப்படிங்கிற வடிவமாக எனக்கு பூனைக்கதை வந்து மிகுந்த திருப்தி அளித்த ஒரு நாவல். எப்படிப்பட்ட விமர்சனங்களை அந்த நாவல் சந்தித்து?
நல்ல விமர்சனங்கள் வந்தது, அவார்டெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம், எங்கள் ஆளுங்க படிக்க மாட்டாங்க. இதில் ஒரு உச்சக்கட்ட காமெடி என்னென்னா, பூனைக்கதையினுடைய கதாநாயகன் வந்து மயில்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் அந்த கதையே இருக்கும். அந்த மயில்சாமி கேரக்டரை வந்து நான் ஒரு நிஜ ஷெட்யூல் டைரக்டருடைய லைஃப்பை அப்படியே தான் வச்சேன். கொஞ்சம் கூட மாற்றலை, கூட்டலை, குறைக்கலை, எதுவும் பண்ணல. அவருக்கு தெரியாமலும் பண்ணல. அவர்கிட்ட உன்னை பற்றி நான் ஒரு கதை எழுதுறேன்டா, உன் மேட்டர் தான் ஃபுல்லாக வரப்போகுது, உன் பேரை மட்டும் நான் இப்படி மயில்சாமின்னு மாற்றிருக்கேன். ஓகே சார், எழுதுங்க சார், நாளைக்கு 12 சீன் சார், அனுப்பிச்சிடுங்க சார். நாவல் ரிலீஸ் ஆகுது. தம்பி நாவல் வந்துருச்சுப்பா. அப்படியா சார், சந்தோஷம் சார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் நேரில் பார்க்கும்போது நாவலை கொடுக்குறேன். டேய் படிடா, உன்னை பற்றி தான்டா எழுதியிருக்கேன். சரி சார். ஒரு 6 மாதம் கழிச்சு, சார் அது டேரக்டர் எடுத்துன்னு போனார் சார், திருப்பி தரவே இல்லை சார், மறந்துட்டேன் சார். படிக்கவே இல்லை. எடுத்துன்னு போன டேரக்டராவது படிச்சிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் படிக்க மாட்டேன். இந்த துறை படிப்பவர்களுக்கான துறை அல்ல. அதனால் டிவி இண்டஸ்ட்ரியில் ₹1 படிக்கல. அதை நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன், படிக்கிறதுன்னு இல்லை, வாழ்க்கையில் வேறு எதற்குமே அவர்களுக்கு நேரம் இருக்காது. அது ஒரு விதமான ஒரு எந்திரத்தின் அதிர்வு மாதிரியானது. காலையில் நான் டிவி எழுதிட்டு இருந்த காலத்தில் காலையில் 9 மணிக்கு உட்காருவேன், கரெக்டாக 1:30 மணிக்கு சாப்பிட வருவேன். அந்த ஒரு ½ hour கேப்பு, ஒரு 1 hour தூங்கி எழுந்தேன்னா மறுபடியும் ஒரு 3-4 மணிக்கு எழுத உட்காந்தேன்னா ராத்திரி 2:30-3 மணி வரைக்கும் எழுதுவேன். எழுதிட்டு பேப்பரை வாசலில் பால் பேக்கெட்டில் பால் போட பேக் கட்டியிருப்போம் இல்லையா, அதில் போட்டுருவேன். நான் ஒரே சமயத்தில் 3-4 சீரியல்லாம் எழுதிட்டு இருந்த ரைட்டில் 4 பேக் தொங்கும், போட்டு படுத்துருவேன். காலையில் டிரைவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 1 நாள் 2 நாள் கிடையாது. இந்த இமெயில் கான்செப்ட் வந்து உலகத்துக்கு அறிமுகமாகி 1 நூற்றாண்டு கழித்து தான் டிவி உலகத்துக்கு அறிமுகமாகும். எல்லாமே லேட்டாக தான் வருவீங்க. அவங்களுக்கு எதையும் பரீட்சை பண்ணி பார்க்கக்கூட டைம் கிடையாது. ஓடணும் ஓடிண்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. எழுதிக்கிட்டு இருந்த எனக்கே, தட் இஸ் என் இடத்துல, என் வீட்டில், என் டேபிளில் உட்காந்து எழுதிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு படம் நான் என் ஒய்ஃபோட போனதில்லை. என் குழந்தைய கூட்டிட்டு வீட்டு வாசப்படி தாண்டி போனதில்லை, எந்த ஊருக்கும் போனதில்லை, எதுவும் செஞ்சதில்லை. எழுதினேன் அவ்வளோதான். ஒரு வீட்டோட இருக்கிற ஒரு ரைட்டருக்கே இதுதான் நிலைமைன்னா, ஒரு டைரக்டருடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய நிலைமை, ஷெட்யூல் டைரக்டர் நிலைமை யோசிச்சு பாருங்கள். சினிமாலும் இந்த கஷ்டங்கள் உண்டுன்னாலும் கூட அப்பப்போ உங்களுக்கு ஓய்வு எடுப்பதற்கான அவகாசங்க, அட்லீஸ்ட் ஷெட்யூல் பிரேக்னாவது ஒன்று இருக்கும் ஷூட்டிங் டயத்தில் இல்லையா. இங்கே ஷெட்யூல் பிரேக்கில் டிஸ்கஷன் போட்டுருவாங்க. 4 நாள் ஷெட்யூல் பிரேக் இருக்கும், 4 நாளும் டிஸ்கஷன் போட்டு சாவடிப்பாங்க ஒரே கதையை பேசி. நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் வரப்போகிறது ஒன்று தான், அதை எதுக்கு பேசி தொலைக்கணும், நேராக உட்காந்து எழுதிட்டு போவோமே. பிற்காலத்தில் என்னால் அதை செய்ய முடிஞ்சுது. ஸ்க்ரீன் பிளேயரை நான் வந்து ஐ டோன்ட் ரைட் ஸ்க்ரீன் பிளேஸ், அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். அது போனால் அது என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை பாதிக்கும் அப்படின்னு அதுக்குள்ளே போக மாட்டேன். டைலாக் மட்டும்தான் எழுதுவேன். நான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நம் சார்பாக அவர் டிஸ்கஷன் அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு வந்து வாட்ஸ்அப்பில் சீன் அனுப்பிச்சிடுவார். எனக்கு 2 லைன் போகும், நான் நேரேஷன்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன், அப்படி பண்ணிட்டு போயிடலாம். அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எழுதிய அந்த கதையை இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாருமே பிடிக்கல. எனக்கு அந்த வருத்தம் ஒன்று இருக்குது, பட் ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படி தான் இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டு யாராவது படிக்கிறான்னு எடுப்பாங்க, ஆனால் 10 பக்கத்துக்கு மேலே படிக்க மாட்டாங்க. நீங்கள் முதலாக பணியாற்றிய பத்திரிகைன்னா அது அமுத சுரபி தான் இல்லையா? ஒரு வருஷம் அமுத சுரபியில், அதுதான் என்னுடைய தொடக்கம். அதுக்கப்புறம் தாயில் வந்து ஃப்ரீலான்சராக கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். ரகுநாத்னு ஒருத்தரப்ப தாய் பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணி நிறைய எழுதுறதுக்கு இடம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். தாயில் ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் வந்து நான் வந்து அப்போ வந்து இந்த 91 எண்டு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போது அத்வானி வந்து இந்த ரத யாத்திரை ஆரம்பித்தார். 92ல் அது முடியுது, பாபர் மஸ்ஜித் இன்சிடெண்ட்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 கதை இந்த கல்கியில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த வயது 17ன்னு ஒரு கதை ஒன்று, இன்னொரு கதை ஒன்று ஏதோ ஒன்று வந்தது. பெருசாக ஒன்றும் ஓப்பனிங் இல்லை. அப்போது இந்த ரத யாத்திரை வந்த இன்சிடெண்ட் வந்து என்னை ரொம்ப பாதித்தது. பாபர் மஸ்ஜித் சம்பவம் நடக்கலை, ஓகே, அதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி
அப்போது ஒரு விஷயம் இந்தியா முழுக்க நடந்தது. என்னென்னா, டெய்லி பேப்பரை திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தோண்டினாங்க, இங்கே வந்து ஒரு குளம் இருந்தது, சீதை குளித்த குளம், இந்த இடத்துல ஒரு அந்தப்புறம் இருக்குது, அது தசரதனுடைய அந்தப்புறம், இங்கே ஒரு இது கிடச்சிது, அங்கே ஒரு அது கிடச்சிது, ஏதாவது ஒன்று ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பேரில் வந்துட்டே இருக்கும். எங்கே தோண்டினாலும் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிங்க. இதையே தான் இஸ்ரேலில் வந்து அந்த அல்லஸ்கா மாஸ்க்கு இதில் வந்து இஸ்ரேல் பண்ணிட்டு இருந்தான். சரியா? இது எல்லா அந்த அஜெண்டா இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யக்கூடிய விஷயம் அது. அப்போ எனக்கு அது வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. நான் அதை கிண்டல் பண்ணி ஒரு கதை எழுதினேன். மொஹஞ்சதாரோ ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் ஒரு நைட்டு ராமர் வந்து குரோம்பேட்டில் தங்கினார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். என்கிட்ட அதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு. இந்த மாதிரி போகும் அந்த கதை. அந்த கதையை நான் கல்கிக்கு அனுப்புகிறேன். அந்த கதை வந்து ஒரு சண்டே டேட்டு போட்ட இஷ்யூ பப்ளிஷ் ஆகுது, டிசம்பர் 6, 1992. கரெக்டாக அன்றைக்கி அந்த கதை பப்ளிஷ் ஆகுது. அன்றைக்கி அங்கே சம்பவம் நடக்குது. அங்கே மசூதி இடித்தாங்க. எனக்கு கல்கியில் வேலை கன்ஃபார்ம் ஆச்சு. கதையை படித்தோன்னே எனக்கு லெட்டர் போட்டாங்க, எடிட்டர் பார்க்கணுன்றாரு அப்படின்னு சொன்னாங்க. ராஜேந்திரன் சாரை ஒரு வீட்டில் போய் பார்த்தேன். ஒன்றுமே பேசலை, சேர்ந்துருங்கன்னாரு. அவ்வளோதான். அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். ஒரு 8 வருஷ காலம் கல்கியில் கற்றுக்க கிடைச்ச வாய்ப்புங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காது. இன்னொன்று, நான் இருந்தது வந்து பொற்காலத்தின் கடைசி காலகட்டம். அது கல்கி, ராஜேந்திரன், சீதாரவி, இளங்கோவன் 3 ஜெயன்ஸ் ஒரே சமயத்தில் இருந்த இடம் அது. எனக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு என்னோட முடிஞ்சுது. எனக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு அந்த அனுபவங்கள் கிடச்சிருக்குமான்னு தெரியல. அந்த வகையிலையும் நான் வந்து கொஞ்சம் கிஃப்டட்னு சொல்லலாம். நீங்கள் எந்த சம்பவத்தை மொஹஞ்சதாரோவில் எழுதினீங்களோ இன்றைக்கி அது வந்து ராம ஜென்ம பூமியாக இருக்குது. ஆமாம். அதை எப்படி பார்க்குறீங்க ராகவன்? இந்தியாவின் தலை சிறந்த சுற்றுலாத்தலங்களுள் ஒன்றாக அயோத்தி என்றென்றைக்கும் இருக்கும். ஒரு ஆன்மீக அனுபவத்தை தரக்கூடிய க்ஷேத்திரமாக அது இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன் இல்லை? அதனுடைய வேல்யூ அவ்வளோதான். அது ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்கும். ஒரு விஷயம் சார், ரொம்ப சிம்பிள். அழிவின் மீது எழுப்பப்படுகிற எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அதற்கான உரிய மரியாதையை பெறாது. ஒரு சொட்டு கண்ணீரின் மீது கட்டப்படுகிற கோட்டைகள் அத்தனையும் இடிந்திருக்கின்றன. உலக சரித்திரம் மொத்தம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரென்றே செல்வத்தை தைக்கும் படையினர் சும்மாவா சொன்னாமா? நம்ம நாட்டினுடைய அடிப்படையே, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையே வந்து எல்லா மதங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தரணுங்கிறதுனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இது. மதச்சார்பின்மை அப்படின்னு சொன்னாலும் எல்லாவற்றையும் சமமாக பாருங்கிறது தான் அதனுடைய அண்டர் கரண்ட் அர்த்தம். எப்போ உங்களுக்கு மதத்தை முன்வைத்து அரசியல் பேசப்பட்டு அதை மக்களும், பெரும்பான்மை மக்களும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அது வேறு விதமான முடிவுகளை நோக்கித்தான் போகும். ஒன்றுமே பண்ண முடியாது. இதையும் நாம் பார்த்து தான் தீரணும், கடந்து தான் தீரணும். கல்கி பத்திரிகையில் நீங்கள் கற்றுக்கிட்டது அப்படின்னா எதை சொல்லலாம்? ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அகந்தை அழிந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன மாதிரி திமிர் பிடிச்சோன்னா நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஆமாம்மா, நான் எழுத ஆரம்பித்த உடனே ஏன் இன்னும் நோபல் அனௌன்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். அப்படித்தான் இருப்பான். நான் அப்பெல்லாம் எவனையும் மதிக்க மாட்டேன், யாரையுமே மதிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஜானகிராமனை படிச்சிட்டேன், நான் லாசாராமபுரம் படிச்சிட்டேன், நான் அசோகமித்ரன் படிச்சிட்டேன், நான் கன்சாமியை படிச்சிட்டேன். எனக்கு மிஞ்சியவன் அந்த அகந்தை இருக்கு பாருங்க, பயங்கரமான அகந்தை. என்னுடைய படிப்பு சார்ந்த அகந்தை அது. அது படிப்புக்கு அப்பாலும் அது வந்து குணமாக மாறிடும். ஒரு கட்டத்தில் எல்லாத்துலேயும் ஒரு திமிர் வந்துடும். அந்த திமிருங்கிறது வந்து இப்போ பார்க்குறேன், தள்ளி நின்று பார்க்கும்போது எவ்வளோ அசிங்கமாக அன்றைக்கி நான் இருந்திருக்கேன்றது எனக்கு இன்றைக்கி தெரியுது. பார்க்க சகிக்காத ஒரு தோற்றத்தில் தான் நான் இருந்திருக்கேன். கல்கி என்னுடைய அந்த அகந்தையை அழித்தது. எப்படி அழிச்சதுன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய சீனியர் அங்கே வந்து இளங்கோவன் ஒருத்தர், மிக மூத்த பத்திரிகையாளர். இன்றைக்கி என்னுடைய மெட்ராஸ் பேப்பருக்கு கௌரவ ஆசிரியராக இருக்கார். அவர் வந்து அங்கே எனக்கு சீனியர். கல்கியில் வெளிவந்த மிக முக்கியமான மிகச்சிறந்த கட்டுரைகள், மிகச்சிறந்த பேட்டிகள்னு நீங்கள் ஒரு 100 எடுங்க. நான் சொல்கிறது மொத்த கல்கி சரித்திரத்துலேருந்து 100 எடுங்க. எடுத்திங்கன்னா அதில் ஒரு 50 அவர் எழுதினதாக இருக்கும். 40 பேரே இருக்காது. தன் எழுத்துக்கு தன் பேர் கூட முக்கியமில்லைன்னு நினைக்கிற மனப்பான்மையை நான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சீப்புக்கும் நம்மளாம் ஒரு ஜென்மமாடான்னு நினச்சேன்.
தன் பேர் அவருக்கு முக்கியமே இல்லை சார். எத்தனை பேரை வளர்த்து விட்ருக்காரு தெரியுமா? இன்றைக்கி மார்க்கெட்டில் எழுதிக்கிட்டு இருக்கிற எழுத்தாளர்னு சொல்லிகிட்டு இருக்கிற பத்திரிகையாளர்னு சொல்லிகிட்டு இருக்கிற பல பேர் அவரை தொட்டு வந்தவங்க தான். கல்கி ராஜேந்திரன் அவர் இன்னும் ஒரு படி மேலே. நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் கல்கிக்கு போயிட்டேன். ஓரளவுக்கு தொழில் கற்றுக்கிட்டு சுதந்திரமாக இஷ்யூ பண்ணுற லெவலுக்கு வந்தேன். கல்கியிலலாம் அந்த அந்த இடம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆக்குவாங்க. உங்களுக்கு தெரியும் கல்கி பற்றிலாம் தெரியும் இல்லையா? அது ஒரு விதமான கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் அது. ராஜேந்திரன் என்ன பண்ணுவார், புதன்கிழமை தலையங்க எழுதுவார். தலையங்க எழுதிட்டு சாயங்காலம் ஆஃபீஸ்க்கு வருவார். வீட்டில் தலையங்க எழுதி எடுத்துன்னு வருவார். கேலண்டரை நாளாக கட் பண்ணி ஒரு க்ரௌன் சைஸ் பேப்பரில் தான் எழுதுவார். தலையங்கத்தை எழுதிட்டு வந்து, சார் இந்தாங்க சார் அப்படின்னு கொடுப்பார். படித்து பாருங்கள், ஏதாவது மாற்றணுன்னா மாற்றிங்க சொல்லிட்டு போயிடுவார். அகந்தையின் உச்சத்தில் இருக்கும் ஒருத்தனுக்கு அந்த வார்த்தை என்ன கிளுகிழுப்பை கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கொலகாரம் வாழை தீட்டுற மாதிரி கத்தியை தீட்டுற மாதிரி பேனாவை எடுத்துக்கிட்டு மாவா போட்டு அப்படி உட்காருவேன். அப்படி உட்காந்து சரி இன்னைக்கு சாருடைய தலையங்கத்தை நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்னு உட்காந்து 4 பக்கம் தான் அவர் எழுதியிருப்பார். கால் துண்டு பேப்பரில் 4 பக்கம். 1 மணி நேரம் படிப்பேன் அதை. வரி வரியாக வார்த்தையாக திரும்பி 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 படித்து பார்த்தால் ஒரு சொல்ல கூட நவுத்த முடியாது, ஒரு சொல்ல கூட மாற்ற முடியாது. ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட இடம் மாற்றி போட முடியாது. செமிகோலன் உள்பட நீங்கள் கை வச்சு போட வேண்டிய கட்டாயமே இருக்காது. எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும் யோசிங்க. ஏதாவது தேவைன்னா மாற்றிக்கங்க சார். என்ன நான் சாகிற வரைக்கும் எனக்கு அந்த சவுண்டு என் காதை விட்டு போகவே போகாது. எனக்கு அது என்ன மாதிரியான விளைவை கொடுத்ததுன்னு நான் சொல்கிறேன். அதுதான் முக்கியங்க. இந்த வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னாங்களா, அதுதான் அது. இதை மாற்றி இன்னொரு சொல்ல போடணும்னு இன்னொருத்தனுக்கு தோணாதபடி எழுதுறேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்படி சொல்லுவீங்க. வேணா மாற்றிக்க அப்படின்னு கொடுத்தேன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதான்றதான் அர்த்தம். அதுக்கு முடிஞ்சால் செய்ய அவர் அதை நினச்சி சொல்லலை, பட் நான் அதை பாடமாக எடுத்துனேன். ஆனால் அந்த பாடத்தை விட எனக்கு மிக முக்கியமாக அமைஞ்சது என்னன்னா, இந்த 2 பேரோட டெய்லி புழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது பாருங்கள். அது என்னுடைய அகந்தையை அழித்தது, முழுக்க அழிச்சது. நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அப்போ தான் இன்னும் பளிச்சுன்னு உலகம் தெரிய ஆரம்பிச்சிது. தன்னுடைய தந்தையான கல்கியை பற்றி ராஜேந்திரன் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? எப்போவாவது பேசுவார். மகத்தான மனிதர் சார் அவர். கல்கி ராஜேந்திரன் வந்து ஏன் அவருடைய தகுதிக்கு அவர் வந்து அறியப்படவில்லைன்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய மனிதர், ஜெஜான்டிக் பர்சனாலிட்டி அவர். அவருடைய தந்தை அமரர் கல்கி வந்து சரித்திரக்கதை எழுதி புகழ் பெற்றார். அது விட எனக்கு வந்து இவர் செய்த சாதனைகள் தான் பெருசுன்னு நான் நினைப்பேன். எத்தனை பேரை உருவாக்கி விட்டுருக்காரு. 1-2 பேர் கிடையாது சார், தேடி கண்டுபிடிப்பாங்க. நான் தான் சொன்னேன், நான் யார் சார் எங்கேயோ மூலையில் குரோம்பேட்டில் உட்காந்து ஓட்ட சைக்கிளில் ஊர் முழுக்க அலைஞ்சிக்கிட்டு கதை எழுதிக்கிட்டு இருந்த ஆள். ஸ்டஃப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் லெட்டர் போட்டு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குற ஒரு தன்மை என்ன மாதிரி தானே அவர் எல்லாரையும் பிடிச்சிருப்பாரு. சுபா கல்கி ப்ராடக்ட்டு எவ்வளோ ரிப்போர்ட்டிங் கல்கிக்கு பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்க? ஆமாம். கேவி ஆனந்த் கல்கி ப்ராடக்ட்டு, கோபிநாத் கல்கி ப்ராடக்ட். சினிமாவில் இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கும் பல பேர்லேருந்து, எழுத்துத்துறை ஆண்டு கொண்டிருக்கும் பத்திரிகை துறையில் வேலை பல பேர் கல்கியிலேருந்து வந்தவங்க. அதுவும் ராஜேந்திரன் இருந்தபோது நேரடியாக அவருடைய டாக்டர் சீதா ரவின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பாவுடைய குவாலிட்டி தான் அவங்களுக்கும். அது எப்படி அச்சடித்து பெற்று போட்டுருப்பாங்கன்னு தெரியல, அதே குவாலிட்டி அப்படி பார்த்துப்பாங்க. நான் கற்றுக்கிறதுக்காக நிறைய கல்கிகளை நான் அழித்திருக்கிறேன். நிறைய இதழ்களை அழித்து நாசம் பண்ணி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவங்க கேள்வியே கேட்டதில்லை. எல்லா தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய மனோபாவம் இருந்தது அவங்களுக்கு. அருமை. மிகப்பெரிய மனிதர்கள். கல்கி பத்திரிகையில் பணியாற்றி விட்டு குமுதம் பத்திரிகையில் பணியாற்றிய போது எப்படி இருந்தது? கல்கியில் நான் பணியாற்றலை, கல்கியில் நான் படித்தேன். குமுதத்தில் வேலை பார்த்தேன், கிழக்கில் பென்ஷன் வாங்கினேன். உண்மையை சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். உண்மையில் குமுதத்தில் தான் நான் வேலை பார்த்தேன். குமுதம் வந்து ரொம்ப வினோதமான அனுபவங்களை கொடுத்த ஒரு பத்திரிகை. ஆக்சுவலாக நான் அது ஒரு தனி நாவல் ஒன்று எழுதிட்டுருக்கேன் இப்போது, வரும். ரொம்ப வினோதமான அனுபவங்கள். குமுதத்தில் வந்து முதல்ல என்னை பிரமிக்க வச்ச விஷயம் என்னென்னா, ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போது வாசலில் ஒரு அட்டண்டன்ஸ் லிஸ்ட் இருக்கும். உங்கள் பேர் அதில் தேடுறதுக்கு நீங்கள் 10 பக்கம் தள்ள வேண்டியிருக்கும். அத்தனை பேர் ஸ்டாஃபு. வெரி ஈஸியாக 1 2 3 4 5 6 7 10 11 12 13 14 50 60 60 70 80 90 100 அப்படி போகும் பேர். 10 பக்கம் தள்ளி என் பேரை தேடி கையெழுத்து போட்டு உள்ளே போவேன்.
10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் 2வது பேராகவே நம்ம பேர் இருக்கும். எவனுமே இருக்க மாட்டான். இங்கெல்லாம் எங்கேருந்து வந்தான் எங்கே போனான்னு தெரியாது. கிட்டத்தட்ட பேய் வீடு மாதிரியான ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய சம்பவம் அது. அட்டனன்ஸ் சிஸ்டரில் பேர் இருக்கா அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அது வேறு விதமான ஒவ்வொருத்தரும் தனித்தனி உலகத்தில் வாழ்ந்தாங்க. அங்கே எல்லாருக்குமே ஒரு பயம், ஒரு பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டிங்கிறது தான் வந்து குமுதத்தினுடைய அடிநாதமாக. நாம் போன காலகட்டத்தில் எனக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. எஸ்ஏபி பீரியட்லையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுஜாதா ஆசிரியராக இருந்தபோதும் சரி, அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. பின்னாடி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பத்திரிகை. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இருந்த அந்த 3 வருஷ காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு வினோதமான காலம். குமுதம் ஜங்ஷன் ஒரு பத்திரிகை ஆரம்பித்தாங்க. அது நான் தான் ஆசிரியராக இருந்தேன் அந்த பத்திரிகைக்கு. அந்த ஜங்ஷன் ஆரம்பித்த போது எனக்கு ஒரு சப் எடிட்டர் வந்து சேர்றதுக்கு 3 மாதம் ஆச்சு. அந்த ஆஃபீஸ் முழுக்க சப் எடிட்டராக இருப்பான். பார்க்குறவன் போகிறவன், அந்த ரோட்டில் புரசவாக்காய் ரோட்டில் போகிற வரவன் பாதி பேர் குமுதம் ஆஃபீஸ் சப் எடிட்டராக தான் இருப்பான். ஆனால் எனக்கு ஒரு சப் எடிட்டர் கிடையாது. 3 மாதம். சரி, லான்ச் வரைக்குமே நம்மளே தான் இருப்போம் போல இருக்கு. நான் எடிட்டராகவும் இருந்தேன், பியூனாகவும் இருந்தேன், சப் எடிட்டராகவும் இருந்தேன், ப்ரூஃப் ரீடராக இருந்தேன், எல்லாமாவும் இருந்தேன் நான் அந்த பத்திரிகைக்கு. பட் ஃபஸ்ட் இஷ்யூ லான்ச் ஆகும்போது சப் எடிட்டர் வந்துட்டாங்க. பட் அந்த பத்திரிகை என்னால் சிறப்பாக செய்ய முடிஞ்சு. அதுக்கான கோஆப்ரேஷன் இருந்தது எனக்கு. அது ஒரு நல்ல குவாலிட்டி. ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா முழு மனதோடு செய்வாங்க. அதெல்லாம் அங்கே இருந்தது. என்ன ஒன்று, குமுதத்திலிருந்து வெளியில் வந்த பிறகு தான் எனக்கு அங்கே வேலை பார்த்தவங்களோட நட்பே ஆரம்பிச்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா கல்யாணராமன் இருந்தாங்க இல்லையா, செத்து போயிட்டான். ஆமாம். அவன் குமுதத்தில் இருக்கும்போது மொத்தம் 3 வருஷத்தில் நான் அவனும் 30 வார்த்தை பேசியிருந்தா ஜாஸ்தி. பேச மாட்டாங்க ஆஃபீஸில் யாருமே. ஒருத்தர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்போம். நான் பேசிக்க மாட்டோம். ஏதாவது பேசி யாராவது இடக்கா போட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற பயம். ஒரு வினோதமான கேம்ப்பு சார் அது. ஆனால் நான் குமுதத்தை விட்டுலாம் வெளில வந்த பிறகு பிரகாஷ் டெய்லி எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுவோம். நாங்கள் அவ்வளோ பேசுவோம். ஊர் கதையெல்லாம் அடிச்சுப்போம், எல்லாம் பேசுவோம். பேசாத விஷயம் கிடையாது, ரகசியம் கிடையாது, எல்லாம் பேசுவோம். ஆனால் அங்கே இருந்தபோது ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. பெரும்பாலானவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அது ஒரு வினோத சமஞ்சரி. அது குமுதத்தை நீங்கள் கற்றுக்கிட்டது ஏதாவது இருக்கா? எப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன், எதுவாக இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். குமுதம் பத்திரிகையில் பணியாற்றியது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கியது? ஒரு நல்ல மாற்றம் சொல்லியே ஆகணும். குமுதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளனா நிறைய கட்டுரைகள் கல்கியில் நான் எழுதியிருக்கேன். 100கணக்கான கட்டுரைகள் எழுதியிருக்கேன். ஆனால் சர்வதேச அரசியல் சார்ந்த கவனமும் அக்கறையும் கூடுவதற்கு குமுதம் காரணமாக இருந்தது. அப்போ வந்து விகடனில் இருந்தார் இல்லையா ராவ், அவர் வந்து குமுதம் ஆசிரியராக வந்திருந்தார். அப்போ அவர் அந்த ஆப்கானிஸ்தானில் வந்து போர் வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதை கவனிங்க அப்படின்னு சொன்னார். அப்போலேருந்து ஆரம்பித்து அந்த வார் ஆரம்பிக்கிற வரைக்குமான காலகட்டத்தை வாரம் வாரம் நான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து நம்ப முடியாத அளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது குமுதத்தில். ஏன்னா தமிழ் வார பத்திரிகைகள் சர்வதேச விவகாரங்களை அதற்கு முன் எழுதியதில்லை. அதான் விஷயம். லோக்கல் அடிதடி எல்லாம் வரும். உலகளவில் நடக்கக்கூடிய விஷயம்னா, உலகம்னா அமெரிக்கா மட்டும்தான். அப்போது வேறு எதுவும் கிடையாது. வேறு எந்த நாட்டை பற்றி எழுத மாட்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் நடக்கிற வாரை பற்றி நான் ஒரு 10 வாரத்துக்கு எழுதின போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ராவ் வந்து என்ன பாகிஸ்தான் அரசியல் வர்றாரு எழுத சொல்லி சொன்னார். அது ஊருக்கே தெரியாது, பெரிய ஹிட் அது. அதனுடைய தொடர்ச்சி தான் டாலர் தேசம். நான் எதை சொன்னேன், அமெரிக்கா தான் உலகம்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன் அப்படி ஆச்சுன்றதை நோண்டலாம் அப்படின்னு போகத்தான் வந்து டாலர் தேசம் எழுதினேன். அதை தொட்டு நிலமெல்லாம் ரத்தம், மாயவலை, வரிசையாக ஒரு 10 வருஷம் நான் வந்து ஃபிக்ஷனுக்கே போகலை சார். நான் ஃபிக்ஷன் மட்டும்தான் எழுதினேன், வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் மட்டும்தான் எழுதினேன். அந்த ஒரு என்ன சொல்கிறது மாற்றம் வந்து என்ன பண்ணித்து அப்படின்னா, என்னுடைய மொழி சார்ந்த அத்தனை தடைகளையும் உடைச்சிது. நம்ம எழுதுறது நான் ஃபிக்ஷனுடைய அடிப்படையே வந்து படிக்கிற யாருக்கும் புரியணும் அப்படிங்கிறது. கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்கக்கூடாது, படிக்கும்போதே புரியணும். அதுதான் ஒரு நல்ல நான் ஃபிக்ஷனுக்கு அழகு. மொழி எந்த அளவுக்கு பதமானால் அது வரும் உங்களுக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, எளிய விஷயங்களை நீங்கள் அப்படி எழுதிடலாம். ரொம்ப புரிஞ்சிக்க கஷ்டமான விஷயங்களை நான் ஆயில் பாலிட்டிக்ஸ் எழுதியிருக்கேன் சார். ஆயில் ரேகைன்னு சொல்லிட்டு சர்வதேச எண்ணெய் வர்த்தக அரசியலை பற்றி ஒரு தொடரை எழுதினேன் குமுத ரிப்போர்ட்டரில். எப்படி எழுத முடியும்? சாத்தியமாக தமிழ்லன்னா சாத்தியம் முடியும். இந்த அளவுக்கு போவதற்கான மொழி வசப்பட அந்த நான் ஃபிக்ஷன் பயிற்சி எனக்கு உதவித்து.
அதுதான் பின்னாடி நான் வந்து மறுபடியும் நாவல் எழுத ஆரம்பிக்கும் போது இன்னும் கை கொடுத்தது. என் மொழி சார்ந்த தன்னம்பிக்கை எனக்கு வருவதற்கு அந்த பயிற்சி ரொம்ப உதவிச்சு. ஏன்னா நம்ம சொல்ல வர விஷயம் ஒரு பகுதின்னா சொல்லும் மொழி இன்னொரு பகுதி, ரெண்டும் ஷார்ப்பாக இருந்தால் தான் நீங்கள் எடுபடுவீங்க. ரெண்டில் ஒன்று சரிஞ்சாலும் நீங்கள் காலி. ஸோ அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மொழி கூர்மைங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் ஃபிக்ஷன் பயிற்சி தான் முக்கியம். அது எனக்கு வருவதற்கு குமுதம் தான் காரணமாக இருந்தது, அதில் சந்தேகமே இல்லை. பதிப்பகத்துறையில் 10 ஆண்டு காலம் பணியாற்றியதில் நீங்கள் என்னவெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? நல்லா இருந்தது, கற்றுட்டேன் நிறையா. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி பதிப்பாளர்லாம் கிடையாது, புக் எடிட்டிங் பண்ணதும் இல்லை. மேகசின் எடிட்டிங் தெரியும் எனக்கு, புக் எடிட்டிங்கிறது அது வேறு ஆர்ட். அது நான் பண்ணதில்லை. ஆரம்பத்தில் தட்டு மாதிரி கற்றுக்கிட்டேன். சில ஒர்க் ஷாப்ஸ்லாம் அட்டன் பண்ணேன், சில எடிட்டர்ஸோட பேசினேன், அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் நானும் என்னை தயார் பண்ணிக்கிட்டேன். பட்டு ஆரம்பத்திலிருந்தே கிழக்கு பதிப்பகம் ஆரம்பித்த போது நான் வந்து கொள்கை முடிவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு முடிவு என்னன்னா பாப்புலர் ரைட்டர்ஸ் பின்னாடி ஓடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தான். நான் நல்லா எழுதுறவனான்னு மட்டும் பாரு, சப்ஜெக்ட் நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு, பிரபலமான எழுத்தாளரான்னு பார்க்காத அப்படின்னு எனக்கு நானே ஒரு விதியை உருவாக்கிக்கிட்டு அதுபடி தான் நான் பண்ணேன். பாப்புலர் ரைட்டர்ஸ் யார்ட்டையும் போல. இன்ஃபேக்ட் எல்லா தமிழ் எழுத்தாளர்களும் பிரபல எழுத்தாளரும் எனக்கு நண்பர்கள் தான். ஏன்னா ஒரே உலகத்தில் வாழணும். பத்திரிகையில் அத்தனை வருஷம் இருந்தவனுக்கு எந்த எழுத்தாளர் தெரியாமல் இருப்பார்? எல்லாரையும் தெரியும். சுஜாதா உள்பட பின்னாடி கிழக்கு வந்து சுஜாதாவை போய் கேட்டு வாங்கி சுஜாதா புக்ஸ் போட்டதெல்லாம் ரொம்ப பின்னாடி நடந்தது. நான் நினச்சி தான் ஃபஸ்ட் இயர்லேயே அதை பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை. என்னுடைய பதிப்பாளரும் அதுக்கு ஒத்துக்கிட்டார். அதுவும் சொன்னோம், நிறைய புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தினோம். வேறு சப்ஜெக்ட்ஸ், தமிழில் இல்லாத துறைகள், எழுதப்படாத துறைகள், பங்கு வர்த்தகம் பற்றிலாம் இன்றைக்கி 1000 புத்தகம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி நான் போட்ட போது அதுக்கு முன்னோடியாக ஒரு புத்தகம் கிடையாது. இது அருமையான புத்தகம். ஆமாம், விதவிதமாக உலக வரலாறு சார்ந்து அவ்வளோ புத்தகங்கள் போட்டோம், அரசியல் வரலாறுகள் அவ்வளோ புத்தகம் போட்டோம், சயின்ஸில் போட்டோம், எதையுமே மிச்சம் வைக்கலை. எல்லா துறைகள் சார்ந்தும் எழுத தெரிந்தவர்கள், எழுத ஆர்வம் உள்ளவர்களை கூப்பிட்டு தகுதி இருந்தால் மட்டும் இடம் அப்படின்னு வச்சோம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி எங்கள் ரைட்டர்ஸுக்கு எழுத்து பயிற்சி கொடுத்து அதெல்லாம் பண்ணோம். அப்போங்க அதெல்லாம் வந்து கிழக்கு பதிப்பகம் வந்து உண்மையிலே அந்த 10 வருட காலமும் 1000 புத்தகம் அந்த டயத்தில் தமிழில் கொண்டு வந்தோம். அந்த 10 வருட காலகட்டத்தில் மிகச்சிறந்த அனுபவங்களை கொடுத்த ஒரு சில நல்ல எழுத்தாளர்களை உருவாக்க முடிஞ்சதுங்க. நிறைய நூற்றுக்கணக்கான புது எழுத்தாளர்கள் வந்தாங்க. அதில் 10-15 பேர் இன்றைக்கும் எழுதிட்டுருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. அந்த ஒரு நிறைவு எனக்கு இருக்குது. ஒரு புது தலைமுறையை நான் ஃபிக்ஷன் ரைட்டிங்கில் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கேங்கிறது எனக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு விஷயம். புத்தகங்களை எடிட் பண்ணுறதில் ஏதாவது நுட்பமான விஷயத்தை சொல்ல முடியுமா நீங்கள்? புத்தக எடிட்டிங்கிறதே வந்து ஒரு நுட்பம் தான். அது ஒரு கலை பூசப்பட்ட நுட்பம். இதில் வந்து நீங்கள் நாவல் அல்லது சிறுகதை தொகுப்பு எடிட் பண்ணுறீங்கன்னா அது வேறு விதமாக பண்ணணும். நான் ஃபிக்ஷன் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எடிட்டர் தான் கிங்கு, ரைட்டர் கிடையாது. ஃபிக்ஷனில் அப்படி கிடையாது, ரைட்டர் தான் எல்லாம், எடிட்டருக்கு அங்கே ஒன்றும் வேலை கிடையாது. பங்க்சுவேஷன்ஸ் மிஸ் ஆகிருந்ததுன்னா போடுறது, இச்சிப்பு கரெக்ஷன் போடுறது, இவ்வளோ தான் அங்கே வேலை. அல்லது இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் சுருக்கலாம், இதை கொஞ்சம் சட்டிலாக சொல்லலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலாம். யூ கேன் ஒன்லி சஜஸ்ட், டிசைட் பண்ண முடியாது, ரைட்டர் தான் பண்ணுவான். பட் நான் ஃபிக்ஷனில் அப்படி கிடையாது, கமாண்ட் மொத்தமும் எடிட்டர் கையில் இருக்கும். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம ஒரு டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் இப்படி சொன்னால் தான் எடுபடும்னு தெரிஞ்சால் அதை ரைட்டர் மைண்டில் ஃபீட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே எடிட்டர் தான் பண்ணணும். ஃபுல்லாகவே ஒரு பேரலாக எடிட்டரும் வந்து அந்த சப்ஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவன் என்ன எழுதியிருக்கான், எது சரி எது தவறுனே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சவன் வந்து எடிட்டராக உட்கார முடியும், சான்ஸே இல்லை இல்லையா? பங்கு வர்த்தகம் பற்றி எனக்கு என்ன தெரியும்? உண்மையே தெரியாது இல்லையா? பல சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்டு பற்றி ஒரு புத்தகம் போடுறோம். சம்மந்தமே இல்லாத துறைகளில் எவ்வளவோ புத்தகங்கள் வருது. எல்லாமே நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கற்றுக்கணும். எழுதுறவன் சரியாக எழுதுறானான்னு பார்க்குறதுக்காவது நீங்கள் கூட இருந்து கற்றுக்கணும். ஸோ அந்த ஒரு அனுபவம், அது பேரலாக நம்மளும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியத்தை கோருகிற ஒரு துறை. அது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ஜாலியாக இருக்கும். பல துறை சார்ந்த புத்தகங்களை பதிப்பகத்தை நீங்கள் பிரசுரிச்சிருக்கீங்க. ரசிப்புத்தன்மை எப்படி இருக்குது அதுக்கெல்லாம் வாசகர் மத்தியில்? நல்லா இருக்குது சார். நான் ஃபிக்ஷனுக்கு வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் எனக்கு மற்ற மொழிகள் பற்றி பெருசாக தெரியாது. தமிழை பொறுத்த வரைக்கும் இன்னைய வரைக்குமே நான் ஃபிக்ஷன் தான் வந்து
அதிகம் விற்கக்கூடிய ஒரு ஏரியா. ஃபிக்ஷன் அல்ல. ஃபிக்ஷன் அதிகம் ஒரு மிகச்சிறந்த நாவல், பெரிய எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளரின் மிகச்சிறந்த படைப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட 500லேருந்து 1000 காப்பி வரைக்கும் போகும். நான் ஃபிக்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய விற்கும் புத்தகம். ஏன்னா மக்களுக்கு தேவை இருக்குது. தேவை சார்ந்து எது இருந்தாலும் அது விற்பனை ஆகும். விற்பனை சார்ந்து மட்டும் நான் சொல்கிறேன். நான் தரம் மற்றது அதுக்கெல்லாம் நான் போகலை. விற்பனை அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா புத்தகம் விற்கலை, புத்தகம் விற்கலை, புத்தகம் விற்கலைன்னு சொல்கிறாங்க. எது விற்கலான்னு கேளுங்க. கவிதை தொகுப்பு விற்கலான்னுவான், சிறுகதை தொகுப்பு விற்கலான்னுவான், நாவல் விற்கலான்னுவான். இந்த மணிப்பூர் கலவரம் அட்வான்ஸ் புக்கிங்லேயே 500 காப்பிக்கு மேலே போச்சு. என்னுடைய கடைசி புத்தகம் வந்து இதே இப்போது லாஸ்ட் இயர் ஜனவரியில் வந்தது இல்லையா, அட்வான்ஸ் புக்கிங்கில் 500 காப்பி போச்சு. எப்படி போச்சு? அந்த நேரத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும் நமக்கு. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லை. நியூஸ் பேப்பர்ஸ் பயஸ்டாக இருக்குது. செய்திகள் எது தரலாம் அப்படின்னு யாரோ தீர்மானிக்கிறாங்க இல்லையா. பல பிரச்சனைகள் இருக்குது. ஆழமான கட்டுரைகள் தமிழில் வர்றதில்லை. பத்திரிகைகள் இடம் போடுறதில்ல, கொடுக்கறதில்ல. வீக்லி மேகசின்ஸ் கம்ப்ளீட்டாகவே விட்டாங்க. இதெல்லாம் ஃபோட்டோஸ் போட்டு ஃபில்அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு உண்மையாக நினைக்கக்கூடியவர்களுக்கு ஃபீட் பண்ண ஆள் கிடையாது இன்றைக்கி. ஸோ நான் ஃபிக்ஷன் புக்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் விற்கும். நம்ம தமிழில் ஏன் சார் மணிப்பூர் கலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த பிரச்சனையை பற்றி எழுதினாலும் உண்மையாக இருக்குமானால், நேர்மையாக இருக்குமானால் தமிழை படிக்க ஆள் இருக்கான். புத்தகம் விற்கலான்னு சொல்கிறத என்னால் ஒத்துக்கவே முடியாது. வாசிப்பு விதம் மாறி இருக்கிறது. புத்தகம் மட்டும் படிச்சுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி புக்காக படிக்கிறாங்க, ஆடியோ புக்காக கேட்குறாங்க, மல்டிமீடியா புக்ஸாக வருது. பலவிதமாக மாறி போச்சு. பட் ரீடர் இருக்கான், அவன் வசதிக்கு அவன் படிச்சுக்கிறான், அவ்வளோதான். பட் நாவல் சிறுகதைகளுக்கெல்லாம் இப்போ அந்தளவு வரவேற்பு இல்லைன்றீங்களா? வரவேற்பு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். என்றைக்கும் என்ன இருக்கோ அதுதான் இன்றைக்கும் இருக்குது. இது ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. இலக்கியத்துக்கான இலக்கியம் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட வாசக வட்டம் தான் ஆதி காலத்திலிருந்து தமிழில் இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ ஹருகி முரகாமி ஒரு நாவல் எழுதுறாரு, 5 மில்லியன் காப்பி நாளே வித்துருச்சுன்னா அது புரிஞ்சிக்க முடியுது என்னால். உலகளாவிய மார்க்கெட் என்பது வேறு, ஆங்கிலத்தினுடைய வீச்சு என்பது வேறு. பாப்புலர் ரைட்டராக இருந்து நல்ல ரைட்டராகவும் இருந்தால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும் போது அது இத்தனை மில்லியன் போகிறதுங்கிறது சாதாரண விஷயம். தமிழில் அதற்கான சாத்தியங்கள் கிடையாது. பொதுவாகவே தமிழில் வந்து வாசிப்பு சமூகம்ன்றது கொஞ்சம் சின்னது தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஆரம்பம் முதலே அது அப்படித்தான் இருந்துட்டு வந்தது. குமுதத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஸ்லோகன் ஒன்று இருந்ததான், நான் போகிறதுக்கு முன்னாடி காலகட்டம். லட்சியம் 10 லட்சம், நிச்சயம் 5 லட்சம் அப்படின்வாங்க. சரியா? இது வந்து காப்பீஸ், நம்பர் ஆஃப் காப்பீஸ் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுற ஒரு விஷயம். கணக்கு போட்டு பாருங்கள், மொத்தம் தமிழர்கள் எத்தனை பேர், அதில் படிக்க தெரிஞ்ச தமிழன் எத்தனை பேர், அதில் 10 லட்சம் லட்சியம்னு வைக்கிறதே ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான். அது குறைவான இலக்கு. ஆனால் விற்றது 5 லட்சம் தான் அதிகபட்சம் போயிருக்கு. அதுவும் ஒரு காலகட்டத்தில் சுஜாதா இருந்த ஒரு பீரியடில் 5.5க்கு மேலே 6 கிட்ட தொட்டுதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் சில ஆயிரங்களில் தான் விற்றுட்டுருக்கு எல்லா பத்திரிகைகளும் இல்லையா. வாசிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகவும் பின்தங்கிய ஒரு செயல்பாடு தான், இதில் சந்தேகமே இல்லை. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அந்த குறைந்த வாசகர்களை தக்க வைக்கிறோமாங்கிறதான் கேள்வி. நான் ஃபிக்ஷன் அதை செய்கிறது, தக்க வைக்கிறது. 2005 வந்த டாலர் தேசம் இன்றைக்கும் வித்துட்டுருக்கு சார். எனக்கு 2009 வந்த பிரபாகரன் இன்றைக்கும் வித்துட்டுருக்கு. ராம்ஜி சொல்லுவார், என்னுடைய பதிப்பாளர்கள் அவர் சொல்லுவார், இன்றைக்கும் விற்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். என்ன காரணம் அப்படின்னா தலைமுறை தோறும் தேவை உருவாகிக்கிட்டே வருது இல்லையா. நீங்கள் சொல்லலாம் 1950களில் பொன்னியின் செல்வன் எழுதப்பட்டதிலிருந்து இன்று வரை விற்றுக்கிட்டே தான் இருந்தது. படம் வந்து தான் அதை காலி பண்ணிச்சு. இந்த புக் ஃபேரில் விற்கலை பொன்னியின் செல்வன். ஏன்னா ஆமாம், ஏன்னா படம் பார்த்துட்டான், கதை தெரிஞ்சு போச்சு. என்ன கிளைமேக்ஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே 5 வால்யூமும் படித்து முடிக்கணும், வேறு வழி கிடையாது உங்களுக்கு. ஏன்னா கல்கியினுடைய எழுத்துன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய வசியம்னு ஒன்று இருக்குது. வாசகனை கட்டி போடக்கூடிய தன்மை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் அதை பண்ணி 5 பாகத்துக்கு ஆயிரக்கணக்கான பக்கங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு நிறுத்துவார். நீங்கள் படித்து அந்த பிரமிப்பிற்குள்ள படித்து முடிச்சிட்டோன்ற ஒரு நிறைவு, அதுவே உங்களுக்கு குழந்தை பிறந்தா நீங்கள் சொல்லி படிக்க வைப்பீங்க அதே புத்தகத்தை கொடுத்து. அது அதே வேலையை செய்யும். தலைமுறையாக இப்படித்தான் பொன்னியின் செல்வன் வந்தது. இந்த படம் வந்து அதை காலி பண்ணிடுச்சு. ஆனால் பொன்னியின் செல்வன் மட்டும்தான். கல்கி எழுதிய சிவகாமி சபதம் அப்படி விற்றுதான்னா கிடையாது, பார்த்திபன் கனவு அப்படி விற்றுதான்னா கிடையாது. ஒன் டைம் ஒண்டர். வாசிப்பு இங்கே வந்து மைனாரிட்டிகளுக்கான செயல்பாடாக மட்டும்தான் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. அந்த மைனாரிட்டி சமூகத்தை கட்டி போற்றி பாதுகாத்து
தக்க வைப்பது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நான் ஃபிக்ஷன் கரெக்டாக செய்யுது. ஃபிக்ஷன் செய்தான்னு எனக்கு தெரியல. எழுத்தாளர் சுஜாதாவை சந்தித்து பேசியிருக்கீங்களா? கல்கியில் இருந்தபோது நிறைய பேசியிருக்கேன், அவரோட பழகியிருக்கேன். பெருசாக பழகினதில்லை, ஓரளவுக்கு பேசி பழகியிருக்கேன். ஒரு தலைமுறையை பாதித்த எழுத்தாளர், அன்டவுட்டட்லி. பட் இணக்கமான பழக்கம்னா எனக்கு அந்த கல்கி காலத்திலிருந்து பார்த்தா சுஜாதாவெல்லாம் விட பாலகுமாரன், ராஜேஷ்குமார், சுபா, இவங்கெல்லாம் வந்து இன்னும் ஃப்ரெண்ட்லியாக. இன்றைக்கி 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு சார் அவருக்கு. என்னை விட சின்ன பையன் மாதிரி பேசுகிறார் சார் ராஜேஷ்குமார். ரொம்ப வெக்கமாக இருக்கு எனக்கு. சுறுசுறுப்பான மனிதா. எனக்கு அது ஒரு அதிர்ஷ்டம். எனக்கு 2 தரப்பு எழுத்தாளர்களோடையும் பழக்கம் உண்டு. இலக்கியவாதிகளோடையும் சகஜமாக தான் பேசுவான், பழகுவேன், எல்லாம் ஒன்று. இவர்களோடையும் நல்ல தொடர்பு உண்டு. எனக்கு எந்த பேதமும் கிடையாது. எழுத்தில் 2 விதம் தான், நல்ல எழுத்து, நல்லா இல்லாத எழுத்து. 3வதாக ஒன்றை நான் டிஃபைன் பண்ணவே மாட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே உங்களை சுருக்கிக்காமல் ஒரு பக்கம் கதை கட்டுரைகள், இன்னொரு பக்கம் வாழ்க்கை வரலாற்று நூல்கள், இன்னொரு பக்கம் கதைகள், இப்படி எல்லாம் எழுதுறீங்க. எப்படி சாத்தியமாச்சு? இல்லை, எழுத்து அப்படிங்கிறது ஒரே விஷயந்தான் சார். அது எந்த வடிவத்தில் வேணாலும் நீங்கள் அதை கொடுக்கலாம். முடியாதுன்னெலாம் ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்பிக்கையே கிடையாது. எனக்கு எதுவும் யாரால் வேணாலும் முடியும். நமக்கு எவ்வளோ முயற்சி இருந்ததுங்கிறது தான் இதை தீர்மானிக்குது. ஒரு 60 வயசு ஆன ஒருத்தர் தன்னுடைய முதல் நாவலை இப்போ எழுதுகிறார் சார். விமலாயத்தம் என்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார், மெட்ராஸ் பேப்பரில். 60 வயசுக்காரன் தான் ஃபஸ்ட்டு நாவல் இதுதான் அப்படின்லாம் சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. நீங்கள் ரேண்டமாக எடுத்து புரட்டி பாருங்கள், 4 வரி படித்து பாருங்கள், வில் பி சர்ப்ரைஸ்ட். அவர் எழுத வந்தபோது இருந்த வீரியம் என்னவோ அதில் 1 இன்ச்சு கூட குறையாமல் இன்றைக்கி அப்படியே காட்டுறாரு. அதை நம்ப முடியாத தரத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் முடியும் முடியாது அப்படிங்கிறலாம் யாரால் வேணால் எப்போ வேணால் எதை வேணால் செய்ய முடியும். நாம் எவ்வளோ இன்வால்வ் ஆகிறோம், ஒரு எழுத்துங்கிற செயல்பாட்டுக்கு நம்மை எவ்வளவு ஒப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே. எனக்கு எழுதுறது பிடிக்கும், 1. 2வது எனக்கு எழுதுறது மட்டும்தான் தெரியும். இன்னொன்று வேறு என்ன சொன்னீங்கன்னாலும் எனக்கு தெரியாது. நான் ஒரு முழு தண்டம், மிகப்பெரிய சைஃபர். நான் வேறு எதுவுமே தெரியாது. இதை கழிச்சிட்டிங்கன்னா நான் ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிந்த ஒரு வேலையை ஒழுங்காக செய்யணுங்கிற கான்ஷியஸ்னஸ் எப்போவுமே எனக்கு இருக்கும். காத்தால் கண்ணு முழிச்சு, தூக்கம் விலகி கண்ணு முழிச்சு எழுந்துக்கும் போதே இன்றைக்கி என்ன எழுதணும் தான் நினைப்பேன். அப்படி கழுத்துக்கு கத்தி வைக்க யாரும் கிடையாது எனக்கு. இருந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன். அருமை. அப்படி இருந்தால் எதை வேணாலும் உங்களால் செய்யலாம். ஏன்னா பல பேர் கேட்பாங்க, எப்படி நீ டிவி சீரியல் எழுதிட்டு நாவல் எழுதுகிற, இது சாத்தியமே இல்லை, உன் மொழி அது கொன்னுடும் அப்படின்வாங்க. அதெல்லாம் கொல்லாது, இதெல்லாம் மனப்பிரமை. சொல்லப்போனால் நான் டிவி சீரியல் எழுதும்போது எழுதிய நாவல்கள் தான் அதிகம் பேசப்பட்டன, அதிகம் விற்பனை ஆயின, எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. பூனைக்கதை நான் சீரியல் உலகத்தில் இருந்தபோதே எழுதினது தான். எதி நான் அப்போ எழுதினது தான். இரவான் அப்போ எழுதினது தான். எதுவுமே இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. அது எழுதினா இது எழுத முடியாது, இதை செஞ்சால் அது முடியாது. எதை வேணாலும் பண்ணலாம். எழுத்துங்கிறது ஒரே செயல்பாடு தானே, வடிவம் தான் வேறு வேறு. சன்னியாசிகளோடு பழகின அனுபவத்தை எதி எழுதினீங்களா, இல்லை எதிக்காக அவங்களோட பழகினீங்களா? இல்லை இல்லை, நான் எதிக்காகலாம் நான் ஒரு ஸ்டெப் எடுக்கலை. நாவல்னு எழுத ஆரம்பித்த பிறகு நான் ஒன்றுமே பண்ணல. என்னுடைய பழைய அனுபவங்களை ரிகலெக்ட் பண்ணி பூசி முழுகாமல் நேராக சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவோடு செஞ்சாரு. அவ்வளோதான். முன்னாடி நான் கொஞ்சம் பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிட்டு இருந்த காலத்தில் எனக்கு கிடைத்த சில அனுபவங்களின் தொகுப்பு, நான் சந்தித்த சில மனிதர்களுடைய பழக்கம் கொடுத்த தகவல்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் எதி பண்ணேன். எதியில் 4 அண்ணன் தம்பி வருவாங்க. அண்ணன் தம்பி 4 பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் சன்னியாசி ஆவாங்க. வேறு வேறு சன்னியாசத்துக்கு போவாங்க. 4 பேரும் ஒரே விதமாக இருக்க, 4 பேர் வாழ்க்கையும் வேறு வேறு விதமாக மாறும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 விதமான சந்நியாச தர்மங்களை அந்த நாவல் பேசும். 4 பேரில் ஒருத்தனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த நாவல் முழுக்க நான் சொல்லியிருப்பேன். அது முன்னாடி எனக்கு கிடைச்ச அனுபவம் தானே தவிர, எதிக்காக நான் சொல்லப்போனால் எதிக்காக நான் தனியாக ஒரு ட்ராவல் கூட பண்ணல. முதல்ல சுற்றினது தான். அப்போ அது நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, நாவல் தானே எழுதுகிறோம்னு எனக்கு தெரியாத ஒரு இடத்துல கூட நான் ஒரு சீன் கூட வைக்கல. என்ன அறியாமல் வந்து விழுந்த எல்லாமே நான் போன இடங்கள் மட்டும்தான். மேப்பாக பண்ணி பார்த்தேன். ஒரு தடவை பார்த்தா கரெக்டாக இங்கே நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து அருணாச்சல பிரதேஷ் பார்டர் வரைக்கும் போயிருக்கேன். ஒரு தடவை கூட நான் வெஸ்டர்ன் சைடு போகல. நான் இன்னி வரைக்கும் பாம்பே பார்த்ததில்லை, ராஜஸ்தான் போனதில்லை, எனக்கு தெரியவே தெரியாது. வட கர்நாடகா நான் போனதே இல்லை, எனக்கு அமையலை. ஆனால் கிழக்கில் ஃபுல்லாக இன்ச்சு விடாமல் பீகார்லாம் கிராமமாக சுற்றிருக்கேன். இன்றைக்கி சத்தீஸ்கராக மாறிட்ட
அந்த காட்டுப்பகுதிகளெல்லாம் வந்து எவ்வளவு நாள் திரிஞ்சிருப்பான்னு கணக்கே கிடையாது. அவ்வளோ சுற்றிருக்கேன். ஆனால் எல்லாமே ஈஸ்டர்ன் சைடாகவே தான் இருக்குது. அதை நான் மேப் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே ஆச்சரியமாக அது இப்படி தான்டா போயிருக்கோம், நம்ம இப்படி போவே இல்லை அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் கிடச்ச அனுபவம் தான் அது. பின்னாடி கல்கி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, கல்கியில் இருக்கும்போது நிறைய சுற்றிருக்கேன். எலெக்ஷன் வந்துட்டால் ஜாலியாக இருக்கும் எனக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் அமுச்சிடுவாங்க, அப்படி ஜாலியாக போய் சுற்றிட்டு. அனுபவம் தானே பயணம்ங்கிறது உங்களுக்கு. நீங்கள் எழுதிய புத்தகங்களில் நீங்கள் ரொம்ப உழைத்து எழுதிய புத்தகம் அப்படின்னு என்ன சொல்லலாம்? உழைப்புன்னு நீங்கள் சொல்லிடுறதுனாலே நான் ஃபிக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நாவல் வந்து உழைப்பு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, அது வந்து முழுக்க முழுக்க வேற. அது நான் ஃபிக்ஷனில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது, ரொம்ப உழைத்தது, உயிரை விட்டது அப்படின்னா வந்து ஐஎஸ்ஐ பற்றின புத்தகம். பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐ நிழலரசின் நிஜமுகம்னு ஒரு புத்தகம் எழுதுகிறேன். இது சொல்லி ஆகணும், எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது இது சொல்கிறதுக்கு. என் லைஃப்பில் நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதே இல்லை சார். அப்படியா? லிட்ரலி அழுதுருக்கேன் தகவல் கிடைக்காம. ஓ, உங்களால் உலகத்தில் எதை வேணாலும் உடைச்சி உள்ளே போக முடியும். பாகிஸ்தான் உளவுத்துறையை உடைச்சி உள்ளே போய் நீங்கள் ஒரு தகவல் எடுக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஒரு ஜேர்னலிஸ்டாக என்னால் முடிந்த அதிகபட்ச முயற்சியை நான் அது கொடுத்தேன். பல பேரோட தொடர்பு கொண்டு பல்வேறு ஆஃபீஸர்ஸ், பல்வேறு ஜேர்னலிஸ்ட், பார்டரில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட ஆட்கள், ஈவன் ஒரு இராணுவ அதிகாரி கூட எனக்கு ஹெல்ப் பண்ணார். யாராலையும் முழுமையை கொடுக்க முடியவில்லை. செத்து சுண்ணாமான உண்மையில் சொல்கிறேன், ரத்த கண்ணீர் வரும், அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த புத்தகத்துக்கான தகவல் திரட்ட. எல்லாம் பண்ணி முடித்து எழுதினேன் சார். முழு திருப்தி, அப்பா நம்ம நினச்சது வந்துருச்சு அப்படின்ற திருப்தியோடு எழுதித்தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டேன். விற்கலை. என்னுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர் அது. என்னுடைய புத்தகங்கள்லேயே விற்காத புத்தகங்களில் டாப் 10 போட்டிங்கன்னா அதில் நம்பர் 1 or 2 வரும்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரில, இன்னைய வரைக்கும் காரணமே தெரில எனக்கு ஏன் விற்கலன்னு. அந்த மாதிரி ஒரு புத்தகம் இன்னொருத்தனால எழுத முடியாது. இன்றைக்கி எழுதலாம். இன்றைக்கி இணையம் வளர்ந்து விட்ட காலகட்டத்தில் நீங்கள் எந்த தகவலும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது. அப்படி கிடைக்காத தகவலை கூட நீங்கள் ChatGPT வச்சு ஃபில்லப் பண்ணி போயிடலாம், மேக்கப் பண்ண முடியும் எதையுமே. நான் எழுதின காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. பெரும்பாலும் நேரடி தொடர்புகள், தொலைபேசி தொடர்புகள், நேராக போய் பார்த்து பேசுகிறது, அலைஞ்சு திரிஞ்சு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் தான் ரொம்ப கஷ்டம். அப்போ இணையம் இருந்தது, இல்லாமல் இல்லை. பட் இந்த அளவுக்கு பெரிய வீச்சு கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு எழுதி அந்த புத்தகம் ஏன் விற்கலான்றதுக்கு எனக்கு காரணமே தெரியல. சிலதெல்லாம் புதிராகவே இருந்து அதுதான் அழகு இல்லை, அப்படியே இருந்துட்டு போடணும் விட்டேன், போடா சார் தானே. பா. ராகவனை சின்னத்திரைக்கு அழைத்து கொண்டு வந்தது யார்? செம கதை அது. ஆக்சுவலி நரசிம்மன் ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு மாதுரின்ற பேரில் நகைச்சுவை கட்டுரையெல்லாம் எழுதிட்டு இருந்தார் கல்கியில். அவர் தான் ஒரு நாள் வந்து நம்ம ஒரு சீரியல் எடுக்கலாம், எனக்கு எழுதுறீங்களா வரீங்களான்னு கேட்டார். எனக்கு புரியல. ஒரு நண்பராக சரவணபவனில் காப்பி வாங்கி தர அளவுக்கு வசதி உள்ள ஆளாக தான் எனக்கு அவர் தெரியும். ஏன்னா நான் டீ கடை காப்பி ரேஞ்சில் தான் நான் இருப்பேன். அவர் சரவணபவனுக்கு கூட்டு போய் காஃபி வாங்கி தர ரேஞ்சில் இருந்தார் அவர். இன்னொன்று அவர்கிட்ட ஒரு அறதப்பழசான முதல் தலைமுறை மாருதி 800 இருந்தது. அந்த வகையிலும் அவர் பெரிய ஆள். அந்த அளவுக்கு தான் எனக்கு அவர் தெரியும். ஒரு சீரியல் எடுக்கலாமா, நான் எடுக்கிறேன், நீங்கள் எழுதுறீங்களான்னு கேட்டபோது பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோ பெரிய ஆளாக இவர், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்போ தான் கேட்டேன். ஏதோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு, சின்ன கம்பெனி ஏதோ நடத்திட்டு இருக்கிறதா சொன்னார்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன எழுதுறது தானே பண்ணலாம் அப்படின்னா அவர் தான் என்னை வந்து டைரக்டர் விக்ரமாதித்தன்ட்ட கூப்பிட்டு போனார். விக்ரமாதித்தன் வந்து மெட்டி ஒலி டீம்லேருந்து வந்தவர். அவர் மெட்டி ஒலியினுடைய செகண்ட் யூனிட் டைரக்டர் அவர். சரியா? அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. விக்ரம் வந்து என்ன அவருடைய குருநாதர் டைரக்டர் ராஜசேகர் இருந்தார் இல்லையா, இப்போ பின்னாடி நடிகராக மாறினார் இல்லையா, அவர்கிட்ட கூப்பிட்டு போனார். டக்கு 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 டக்குன்னு ஒரு வாரத்தில் 2-3 கான்டாக்ட் எனக்கு. அதுக்கு முன்னாடி அந்த உலகத்தில் எனக்கு யாருமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு சினிமாக்காரர் லெனின், என்னுடைய நண்பர். ஏவிஎம் ஸ்டூடியோவில் அவர் இருந்தபோது போய் அவர் ஸ்டூடியோவில் உட்காந்துப்பேன், நாள் கணக்காக உட்காந்து அவ்வளோதான் எனக்கு தெரியும். அங்கே வரக்கூடிய ஆட்கள் அந்த சர்க்கிள் மட்டும்தான் எனக்கு தெரியும். இது வேற ஒரு உலகத்தை திறந்து விட்டா மாதிரி இருந்தது. இவர் நரசிம்மன் கூட்டின்னு போனார். அவர் ராஜசேகரும் விக்ரமாதித்தனும் நானும் 3 பேரும் உட்காந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டார். அதுவே எனக்கு பயங்கரமாக இருந்தது. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஹோட்டலில் ரூம் போடுறதுன்றதெல்லாம்.
போட்டு கதை பேசினோம், போண்டா சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணோம். ஒரு சீரியல் பண்ணலாம் அப்படின்னாரு. காணாம போயிட்டார். அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகலை. ஆனால் விக்ரமோடான நட்பு தொடர்ந்தது. அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். 10-15 கதை சொல்லியிருப்போம் அவருக்கு. கேட்பார், நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுவார், போவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எனக்கோ ஒரு நாள் 2003 இப்போ இதுவாகிடுச்சுல்ல, இந்த பார்க்காக மாற்றிட்டாங்க. அந்த டிரைவின் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் வாசலில் அந்த கார்னரில் நச்சுன்னு ஒரு கதை சொல்லுங்கள் சார், அப்படி நெஞ்ச தோணணும் சார் அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. அங்கேயே நிற்க வச்சு ஒரு 4 லைனில் ஒரு கதை சொல்கிறாங்க. கேட்டுட்டு போயிட்டார். ஒன்றும் அவர் கருத்தே சொல்லலை, கேட்டு போகிறார். சில மாதங்கள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு, உங்களை நேரில் பார்க்கணும் வரேன். நேரில் பார்க்கணும், என்ன விஷயம் சார்? நம்ம கதை அப்ரூவ் ஆகிடுச்சு, நம்ம ஜெயா டிவியில் பண்ணுறோம் அப்படின்னு. இது சொல்கிறதுக்கு சில வருடங்கள் ஆச்சு முதலேருந்து அந்த ப்ராசஸ். நான் ஜெயா டிவியில் பண்ணுறோன்னு அவர் சொன்னதுலேருந்து 1 மாதத்துக்குள்ளேயே ஷூட்டிங்கே போயிடுச்சு. அது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததெல்லாம் காரணமே கிடையாது. பரபரன்னு ஒரு தெலுங்கு நடிகை ஒருத்தவங்க, அவங்க வீட்டுக்காரர் தான் ப்ரொடியூசர். ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி செத்து போயிட்டார் அவர். இங்கே டிடிகே ரோட்டில் அவர் வீடு. அங்கே போனோம், பேசினோடனே சம்பளம் பேசினாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. டப்புன்னு வந்து கெட்டி மேளம்ன்ற சீரியல் பெரிய ஹிட்டு ஜெயா டிவியில். அதுதான் ஆரம்பம். கெட்டி மேளம் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு நாள் வந்து இந்த மெட்டிபொலி பண்ணிகிட்ருக்கிற சித்திக்கு வந்து விக்ரமாதித்தனுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் சீரியலில் டயலாக் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். அவர் அதை என்கிட்ட சொல்லி, அவர் அப்படி சொன்னார்னா கூப்பிடுவார், வெயிட் பண்ணுங்கன்னாரு. சொன்ன மாதிரி கூப்பிட்டாரு. அப்படி தான் சன் டிவிக்கு போகிறேன். 2வது சீரியல் சன்னுக்கு வரேன். முத்தாரம், முந்தானை முடித்தேன். அதே கம்பெனிக்கு ஒரே சமயத்தில் 3 சீரியல் எழுதினேன். அது உள்ளே இழுத்துருச்சு. எப்படி நான் ஃபிக்ஷன் எழுத ஆரம்பித்து 10 வருஷம் அதில் பேயாக மாறி வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அந்த மாதிரி சீரியலுக்கு உள்ளே. ஏன்னா ஒரு சீரியலாக நான் பண்ணதே இல்லை சார். எப்போவுமே 2 தான் இருக்கும் எனக்கு. முத்தாரத்துக்கு நான் அட்வான்ஸ் வாங்கின காலையில் 10 மணிக்கு, சாயங்காலம் 2 மணிக்கு உதிரி பூக்கள்னு இன்னொரு சீரியலுக்கு இவங்க சுஜாதா விஜயகுமார் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. எப்போவுமே 2 வரும். அது என் ராசி. எனக்கு 17 வருஷம் நான் ஸ்டாப்பாக எழுதியிருக்கேன். இந்த மிக நீண்ட பயணம்னா அது ராதிகாவோட தான் இல்லையா? ராதிகா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 7 வருஷம் பண்ணேன். மறக்க முடியாத அனுபவம். மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க, நம்ப முடியாத திறமசாலி. அந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் வேலை செய்கிறது கஷ்டம். பட்டு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. அங்கே பரம சுதந்திரம் உண்டு ரேடனில். எனக்கு சந்தோஷமாக எழுதினேன். 7 வருஷத்தில் எந்த பிக்கல் படங்களும் இல்லாமல் போச்சு. எப்படி இருந்தது சின்ன திரையில் பணியாற்றிய அனுபவம்? சந்தோஷமாக இருந்தேன் சார். ஏன்னா எனக்கு எழுதுறது ஒன்று தான் பிடிக்கும். எந்த வடிவம்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன வேணாலும் எழுதுவேன். நான் மரபு கவிதை எழுதுவேன், வெண்பா எழுதுவேன், அதெல்லாமும் பண்ணுவேன். நாவல் சிறுகதை எழுதுவேன், சீரியல்லாம் எழுதுவேன். எழுதுறதுங்கிற தொழிற்படுதல் அப்படிங்கிற அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியணும். ஒரு ரைட்டர்னால் எல்லாம் செய்ய தெரிஞ்சவன் தான் சார் ரைட்டர். எனக்கு இதுதான் முடியும், இதுதான் செய்வேன்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எழுதுறது. சின்னத்திரை வசனங்கள் கொஞ்சம் நிறைய எழுதணும் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி பேஸ்டு பேர்டன் ஒன்று உண்டே தவிர, அது கூட வந்து ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக உங்களுக்கு பழகிடும். தொலைக்காட்சி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு உலகம். எப்படி அதுக்கு வந்து உங்களை நீங்கள் ஆட்படுத்திக்கிட்டீங்க? யாராக இருந்தாலும் நீங்கள் போனீங்கன்னா உங்களை பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டுருவாங்க. நீங்கள் அதுக்கு பொருந்தலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கரும்பு சக்கம் மாதிரி உங்களை வெளில தள்ளிடும். அதில் மனிதர்களாகவே இல்லை சார். அது மொத்தமே வந்து அது ஒரு எந்திரம், பெரிய எந்திரம். அது நீங்கள் உள்ளே போகும்போது நீங்களும் எந்திரத்தின் ஒரு நட்டு போல்ட்டாக தான் போவீங்க. அதனால் உங்களுக்கு பெருசாக பெயின்லாம் இருக்காது, ஜாலியாக இருக்கும். நூற்றுக்கணக்கான மனிதர்கள், விதவிதமான அனுபவங்கள். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உட்கார வச்சு பேசுங்க, எத்தனை கதைகள். ஒரு 100 தலைமுறைக்கு நாவல் எழுதலாம், அவ்வளோ கதை கிடைக்கும். நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா? ஒரு பிரச்சனை கூட கிடையாது. சந்தோஷமாக இருந்தேன். வேணா தேடி பிடிச்சி சொல்லணும்னா 2-3 இடத்துல சம்பளம் வரலன்னு நான் சொல்லலாம். அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன சார் மீடியா? அதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாரோடையும் நல்லுறவு தான் எனக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் பணியாற்றிருக்கீங்க, அதுக்கப்புறம் நாவல், அதுக்கப்புறம் சின்னத்திரை. மிகுந்த நிறைவளித்தது அப்படின்னு எதை சொல்லலாம்? நாவல் எழுதுறது தான். ஒரு நாவல் எழுத முடிவு பண்ணுறதுலேருந்து எழுதி முடிக்கிற வரைக்கும் நான் வேற. எனக்கு வெளி உலகம் மறந்து போயிடும். வீடு, குழந்தை குட்டி, வேலை, நெருக்கடி, மற்றது எதையுமே நினைக்க மாட்டேன். அதுக்குள்ளேயே இருப்பேன், அதுக்குள்ளேயே வாழ்வேன். அது ஒரு ஜாலியாக இருக்கும். அது ஒரு விதமான சைக்கோத்தனமாக தெரில எனக்கு. மேபி அப்படி தான் இருக்கணும். பட் ஐ என்ஜாய்ட் இட்.
ஒவ்வொரு நாவலும் போதும் எனக்கு அது கிடைக்கும். முன்னாடியெல்லாம் வந்து மொத்தமாக உட்காந்து தான் எழுதுவேன். ஒரு சில மாதங்கள் வேறு எந்த வேலையும் செய்யாமல் நாவலோடையே வாழ்வேன். பூனைக்கதையெல்லாம் அப்படி தான் எழுதினேன். பூனைக்கதை எப்படி எழுதுவேன்னா, காலையில் 9 மணிக்கு எழுத உட்கார்ற சீரியல் ஒர்க்கை வந்து 7 மணிக்குன்னு மாற்றிட்டேன். 7லேருந்து 2 வரைக்கும் சீரியல் எழுதிட்டு மத்தியானம் தூக்கத்தை கட் பண்ணிவிட்டு 2லேருந்து பூனைக்கதை எழுதுவேன் ராத்திரி வரைக்கும் 10 மணி வரைக்கும். மறுபடியும் 10 மணிக்கு சீரியல் எழுத ஆரம்பிப்பேன். ஏன்னா சில ப்ராஜெக்டில் வந்து நைட்டில் தான் ஷெட்யூலே போடுவான், அதை காத்தால மாற்றி தொலைப்பான். அது வேறு இருக்குது. கொடுமைக்காரனுங்க இந்த ஷெட்யூல் டைரக்டர்ஸ். அதனால் நான் என்ன பண்ணுவேன், பாதியை 2 மணி வரைக்கும் எழுதிட்டு மிச்சத்தை நைட்டு 10 மணிக்கு அப்புறம் வச்சுப்பேன். 2 to 10 நாவல் எழுதுவேன். அந்த டயத்தில் ராதிகாவே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், நாவலுக்குள்ளேயே வாழ்வேன். அது பழகி போச்சு எனக்கு, அது பிடிக்கும். மொத்த எழுத்து ப்ராசஸ்ன்னு எடுத்துன்னா நாவல் எழுதுறது தான் எனக்கு பிடிக்கும். உங்களுடைய எழுத்து பணிக்கு உங்களுடைய குடும்பத்தினர் எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்காங்க? எனக்கு ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு பொண்ணு. என் ஒய்ஃப் எப்படி அடாப்ட் ஆனான்னு எனக்கு தெரில நிஜமாக. அது ஒரு ரேர் ஜென்மம். அது எப்படியோ சகிச்சுட்டா என்ன. பட் என் பொண்ணு விஷயத்தில் நான் கான்ஷியஸாக ஒன்றை கவனிச்சுட்டுருக்கேன். அவள் வந்து பிறந்ததுலேருந்தே அப்பா இப்படி தான் இருப்பார்னு தெரியும் அவளுக்கு. சார் பக்கத்து ரூம்லேருந்து 5 நிமிஷம் பேசலாமான்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம் சார். இந்த மாதிரி குழந்தைலாம் யாருக்கு கிடைக்கும்? ஐ எம் கிஃப்டட், அவ்வளோதான். சூப்பர். இவங்க 2 பேர் இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது. உங்கள் எழுத்துக்களை உங்கள் மனைவி உங்கள் மகள்லாம் விமர்சிப்பாங்களா? நிறையா. என் ஒய்ஃப் வந்து ரொம்ப கொடூரமான விமர்சகர். அப்படியா? ஆமாம், ரொம்ப. அதனாலேயே நான் பயந்து தான் கொடுப்பேன். அவளுடைய ரசனை கொஞ்சம் உயர்தரமான ரசனை கொண்ட பெண்ணவோ. எழுத்து மற்ற நாவலாசிரியர்கள் புத்தகங்கள் படிக்கிறதுலேயே அவளுக்கு ஒரு தரம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட தரத்துக்கு மேலே இருந்தால் தான் படிப்பாவோ. ஒரு எலைட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எல்லாரதையெல்லாம் படிக்க மாட்டா. புத்தகம் கொடுத்தாலாம் படிக்கலாம் மாட்டா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவள் செலக்ட் பண்ணி தான் படிப்பா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ என் பொண்ணு படித்து பண்ணதில்லாவோ, பட் என் ஒய்ஃப் வந்து நான் எழுதுகிற எல்லாத்தையும் படிப்போம். 2 திரைப்படங்களுக்கும் நீங்கள் வசனம் எழுதியிருக்கீங்க. அதற்கு பின்னால் தொடர்ந்து ஏன் திரைப்படங்களில் நீங்கள் பணி ஆற்றலை? அது நட்புக்காக பண்ணது. அது 2மே கரண் படம். தம்பி வெட்டோத்தி சுந்தரம்னு ஒரு படம், கனகவேல் காக்கான்னு ஒரு படம் பண்ணேன். வெட்டோத்தி சுந்தரம் நல்லா ஓடின படம், நல்லா இருந்தது. பட் எனக்கு எதனாலேயோ என்னால் வந்து அந்த மிஷினுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆக முடியல. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செஞ்சு அது கிடைக்கிற ரிசல்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு போகல, நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், எனக்கு பத்தலை. இன்னொன்று, சினிமாவில் ஒரு ரைட்டர்னுடைய இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன இடம். அது டைரக்டர் மீடியா. அது சீரியல் நான் ஏன் எடுத்தேன்னா ரீசன் அதுதான். இது வந்து ரைட்டர் மீடியா. ரைட்டர் இஸ் த கிங்கு. இங்கே வேற எவனும் கேள்வியே கேட்க முடியாது. ஆனால் ரைட்டருக்கு அந்தளவு விளம்பரம் இருக்கா சின்ன திரையில்? இல்லையே. காரணம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு சன் டிவியில் வந்து பேர் போடுறதெல்லாம் நிறுத்தினாங்க. அது ஏன் செஞ்சாங்க, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கேட்குறதுக்கு யாருக்கும் இவங்களுக்கு வாயில்லை. அதனாலேயே. பட் இப்போவும் வந்து விஜய் டிவியில், ஜீ தமிழ்லலாம் ஒழுங்காக பேர் போடுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து விஜய் டிவியில் வந்து ஸ்டார் ரைட்டர் யாருன்னு கேட்டால் யார் வேணாலும் சொல்லுவாங்க ஈஸியாக. அதெல்லாம் முடியறது. சன் டிவியில் மட்டும் பேர் இல்லாமல் போச்சு. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு நிஜமாகவே காரணம் தெரியல. எனக்கு பேர், நீங்கள் சொல்கிறது ஒரு வேலிட் பாயிண்ட். இது நிச்சயமாக பேர் அங்கீகாரம், பேர் மறைகிறது அப்படிங்கிறது உண்மைதான். என்ன ஆயிடுதுன்னா சார், ஒரு கட்டத்தில் முழுக்க நான் சொன்ன மாதிரி, நான் மிகையாகவே சொல்லலை, இது உண்மை. இது எந்திரமயமாயிடுறீங்க நீங்கள். சீரியல் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து எந்திரத்தனமான தொழில் தான். அது ஒரு டயலாக் நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னால் எனக்கு சிரிப்பு வரும். நல்லாலாம் இருக்காது. நீங்கள் ஒரு ரைட்டர் சார், நான் உங்ககிட்ட சொல்கிறேனே, உங்களை ஏதாவது ஒரு சீனை சொல்லி, சார் நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் வச்சு எழுதுங்க சார்னா, யூ கேன் ஈஸிலி கிரியேட் இட். இதே மாதிரி வாழ்நாள் பூரா ஒரு நாளைக்கு 100 பக்கத்துக்கு எழுதுன்னா எழுதுவீங்களா? கடினம். அந்த ஒரு நல்ல டயலாக் எப்போவாவது தற்செயலாக வந்தால் உண்டு. நான் எங்கள் டேரக்டர்ஸை ரத்னம்னு ஒரு டேரக்டர் தான், அவங்ககிட்ட நான் பேசும்போதே ஓ நான் நல்லா இருந்துங்க இந்த டேரக்டர், நான் ஐயோ தெரியாதனமாக ஐட்டம் போல இருக்கு சார், சாரி சார்னுவேன். இப்படியே சொல்லுவேன். நல்லா இருக்கிறதுங்கிறது தெரியாதனமாக நடக்கிறது தான். இங்கே நல்லாலாம் எழுத முடியாது சார், நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் கலைத்தரம்லாம் காட்ட முடியாது, சிறப்பான எழுத்துலாம் கொடுக்க முடியாது, அங்கங்கே பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன், ஒரு அடிப்படையிலேயே எனக்கு வந்து ஒரு குணம் உண்டு. எங்கேயா இருந்தாலும் என்னுடைய பேர் வாட்டர் மார்க் இருக்கணும்னு நினைப்பேன்.
ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு எபிசோடுக்கு ஒரு டைலாக் அப்படி பிளான் பண்ணுவேன். நீங்கள் எபிசோடுன்னு பிளான் பண்ண முடியாது. நான் 5 சீனுக்கு ஒன்றுன்னு வச்சுப்பேன். ஆன் ஆவரேஜ் வந்துடும் 5 சீன் 6 சீனில் ஒரு எபிசோட் முடியும். ஒரு எபிசோடில் உங்கள் நெஞ்ச தொடர மாதிரி நான் ஒரு டைலாக் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருவேன். ஆகையினால ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது நீங்கள் என்ன பேர் தெரியலனாலும் என்ன நீங்கள் ரசிப்பீங்க. என்னுடைய அதிர்ஷ்டம், நான் எழுதிட்டு இருந்த சீரியல்லாம் அந்த காலத்துலலாம் பேர் வந்துட்டு இருந்தது. இப்போ தான் போகிறத நிறுத்திட்டாங்க. அப்போலாம் பேர்லாம் வரும், நல்லாவே வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். ராதிகாலாம் என்னுடைய டைலாக்ஸ் ரொம்ப ரசித்து பேசுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சின்னத்திரையில் பணியாற்றிய போது உங்களுடைய வசனங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அப்படிப்பட்ட நீங்கள் இப்போயே அதுலேருந்து விலகி இருக்கீங்க. போதும்னு தோணிடுச்சு சார். எனக்கு வந்து டயர்டாயிட்டேன். அந்த ஸ்பீட், என் வயசு, உடல்நிலை இதையும் பார்க்கணும். அந்த வேகம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போகுமே தவிர குறையாது. என்னால் அவங்க கஷ்டப்படக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, காலமாற்றம் சில சமயம் உங்களுக்கு நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். டிவி இண்டஸ்ட்ரியினுடைய நடைமுறை மாற ஆரம்பிச்சுது. யார் கையில் லகான் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு இயக்குனர் கையிலையோ எழுத்தாளர் கையிலையோ லகான் இருக்குமானால் ஒரு ப்ராஜெக்ட் வந்து உருப்படும். சரி போனால் போது ஒரு தயாரிப்பாளர் கையில் இருக்குன்னாலும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற எண்ணமாவது அவருக்கு இருக்கும். ஏன்னா பணம் போடுறவர். இப்போ மொத்தமும் சேனல் கையில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி எடுக்கணும், அவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்க நடிக்கணும். இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் இதில் ஃபிட் ஆக மாட்டேங்கிறேன். சுதந்திரமாக இயங்கி பழகியவன் இதில் ஃபிட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். நான் இல்லை, பல பேருக்குமே அது கஷ்டம்தான். இன்னொன்று, எனக்கு ஒரு நிறைவு இருக்குது. நிறைய செஞ்சிட்டேன் போதும் இதில் அப்படின்னு தோணும். இன்னும் நான் எழுத வேண்டிய வேலைகள் எனக்கு நிறைய இருக்குது. நான் சீரியலுக்கு போனதே வந்து எழுத்துக்கு தொந்தரவு இல்லாத பொருளாதார தன்னிறைவு எனக்கு வேணுங்கிறதான் நோக்கம். பிறவி எடுத்ததுன்னு நோக்கமே டிவி சீரியல் எழுதுவதான்னு நினச்சிடலாம். நாமெல்லாம் போய் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னுடைய எழுத்துப்பணி ஒழுங்காக நடக்கிறதுக்கு பொருளாதார சுதந்திரம் எனக்கு வேணும். அதற்காக நான் இந்த பணியை எடுத்துக்கிட்டேன். வேறு ஏதாவது ஒரு வேலை எனக்கு தெரியுமானால் நான் அதை செஞ்சுருப்பேன். எனக்கு இட்லி சுட தெரிஞ்சால் இட்லி சுட்டிருப்பேன். வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அதை செஞ்சுருப்பேன். ஒரு இழவும் தெரியாது, எழுதுறது மட்டும்தான் தெரியுங்கிறதுனால இதை செஞ்சேன். அவ்வளோதான் விஷயம். எல்லா நல்ல எழுத்தாளருக்கும் கொஞ்சம் கர்வம் இருக்கும். ராகவனுக்கு உண்டா? மொத்த எழுத்தாளருக்கு இருக்கக்கூடிய கர்வத்தை விட அதிகமாக எனக்கு இருந்தது. கல்கி ராஜேந்திரனும் இளங்கோவனும் அதை அழிச்சிட்டாங்க. அகந்தை உள்ள ஒன்றுமே இல்லை சார் நம்மக்கிட்ட. துரும்பு தான் நம்மலாம். நமக்கு மேலே சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழில் இன்றைக்கி பேசலாம் இல்லையா, ஹரிகி முரகாமிங்கிறான், ஓரான் பாமுக்குங்கிறான், சல்மான் ருஷ்டிங்கிறோம், யாரையோ சொல்கிறான். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் மில்லியன் கணக்கில் விற்குது. நான் இவங்களை மொழிபெயர்ப்புலையும் படிக்கிறேன், ஆங்கிலத்துலேயும் படிக்கிறேன். உண்மையாக மிகையே இல்லாமல் சொல்கிறேன், இவங்க யாரும் நம்ம அசோகமித்திரன் தரத்துக்கெலாம் இல்லை, பஷீர் தரத்துக்கெல்லாம் இல்லை, சுந்தர் ராமசாமி தரத்துக்கெல்லாம் இல்லை. வராங்க, ஒரு இடுப்பளவு வருவாங்க, முழங்கால் அளவு வருவாங்க, இவ்வளோதான். ஆனால் ஆங்கிலத்தில் இருப்பதனால் புகழ் பெற்று விட்டார்கள், அவ்வளோதான். மிகப்பெரிய சாதனையாளர்களை இந்த மண்ணு கொடுத்துருக்கு. அவங்கெல்லாம் என்ன அகந்தை வச்சு கொண்டு ஆடினார்கள்? கிடையவே கிடையாது. அசோகமித்திரன்லாம் வந்து கொசு மாதிரி ஒரு ஓரமாக இருந்துட்டு போன மனுஷன் சார். ரொம்ப ஏற்பட்ட சாதனையாளர் அந்த ஆள்லாம். கால் லூசு பெருமானமா நான் சான்ஸே இல்லை. அகந்தை கொள்ள ஒன்றுமே இல்லை நமக்குலாம். இந்த துறையில் அடுத்து என்ன சாதிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சு? சாதிக்கணும்லாம் இல்லை, எனக்கு அப்பப்போ நான் டெம்பரவரி கோல்ஸ் தான் நான் வச்சுப்பேன். இப்போ எனக்கு வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் ஒர்க் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நாவல் ஒன்று எழுதிட்டுருக்கேன். இது ரெண்டையுமே நான் வந்து முடிக்கணும். அட்லீஸ்ட் நாவல் வந்து 2 வருஷமாக எழுதிட்டுருக்கேன். இது 2024க்குள்ளேயாவது முடிக்கணும்னு நினைக்கிறேன். ராம்ஜி என்ன போன வருஷம் புக் ஃபேரும் போது கேட்டார், அதுக்கு முந்தின வருஷம் புக் ஃபேரும் போதும் கேட்டார். இப்போ இந்த வருஷமாக அவர் கேட்குற மாதிரி வச்சுட்டானா கேவலமாயிடும். இந்த வருஷமாவது முடிச்சிடணும். எனக்கு இப்போ இந்த நாவலையும் அந்த ஒரு புக்கு ஒன்றும் பண்ணுறேன், அதை ரெண்டையும் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இப்போதைய டாஸ்க் வந்து எனக்கு அது 2 தான். அதை முடிச்சுட்டு வேறு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எழுத்துக்களில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்று தந்ததுன்னா எதை சொல்லலாம்? ஃபிக்ஷனில் எதி, நான் ஃபிக்ஷனில் டாலர் தேசம். டாலர் தேசம் வந்தபோது அதை பற்றி பேசாதவங்களே கிடையாது. அண்டார்டிகா தவிர உலகின் எந்த மூலைக்கு நான் போய் இறங்கினாலும் என்னை வானு கூப்பிட்றதுக்கு ஒருத்தனாவது தான் சார். அது எவ்வளோ ஒரு பரவசத்தை கொடுக்கும் யோசிச்சு பாருங்கள். உலகத்தின் எல்லா மூலையிலிருந்தும் வாசகர்கள் வந்தாங்க. அதை அந்த நான் ஃபிக்ஷன் தான் சாதிச்சு கொடுத்தது. எழுத்துலகில் ஒரு நல்ல பேர் அங்கீகாரங்கிறது எதி நாவலும் போது எனக்கு கிடச்சிது. மொழிபெயர்த்துருக்காங்களா? நாவல் யாரும் மொழிபெயர்க்கல, சிறுகதைகள் 1-2 போயிருக்கு. இங்கே மொழிபெயர்க்கலாம்
தமிழ் ரொம்ப பலவீனமான துறை சார் அது. நானும் அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கலை. மொழிபெயர்க்கப்பட்டதில்லை பெருசாக ஒன்று. ஒரு 4-5 சிறுகதைகள் மலையாளத்தில் போயிருக்கு, ஹிந்தியில் போயிருக்கு, ஒன்று இங்கிலீஷில் போயிருக்கு, அவ்வளோதான். எழுத்தை மட்டும் வாழ்க்கையாக கொண்டு ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழல் இப்போ இருக்கா? முடியும் சார். பட்டு நான் முதல்ல சொன்னது தான், உங்களுடைய 100% இன்வால்வ்மெண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சௌக்கியமாக ஹாப்பியாக வாழலாம். ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு ஒரு வேளை செட் ஆகாதோன்னு ஒரு ஓரத்தில் இருந்தால் கூட நீங்கள் காலி. என்னுடைய ஃப்ரெண்டு, ஸ்டூடெண்ட், நண்பன், எழுத்தாளன் எல்லாம் என் சொக்கன் ஒரு ரைட்டர் இருக்கான் இல்லையா, அவன் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி இது மாதிரி முழு நேர எழுத்துக்கு வரேன். என் சொக்கன் வந்து நிறைய வாழ்க்கை வரலாறுகள் எழுதியிருக்காரு. நூற்றுக்கணக்கான நான் ஃபிக்ஷன் உலகில் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். இதே தான் 100% இன்வால்மெண்ட்டை உன்னால் இதில் மட்டும் உன் கவனத்தை முழுக்க இதில் கொடுக்க முடியும்னா இது ஒன்றை காப்பாற்றும், சந்தேகமே வேண்டாம் அதில்ன்னு சொன்னேன். எல்லாருக்கும் அது, என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் சொல்லுவேன், நீ உன் கடமையெல்லாம் முடி, ஆஃபீஸ் போய் முடி, ரிட்டையர் ஆகிடு, பென்ஷன் வாங்கு, வர்ற காசை பிஎஃப்பில் போ, இதில் போடு, மியூச்சுவல் ஃபண்டில் போடு, அதில் போடு, ஏதாவது கொண்டு குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டு முழுசாவா. அந்த 100%ன்றது இல்லைன்னா இதில் ஜெயிக்க முடியாது சார். நார்மலாக எழுத்துகிற ப்ராக்டிஸுக்கே நான் என்ன சொல்லுவேன், உன்னுடைய 6 மணிக்கு எழுந்து 10 மணிக்கு தூங்குற ஆள்னா 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எழுதுன்னு சொல்லுவேன், அல்லது 10 to 11 எழுதுன்னு சொல்லுவேன். உன்னுடைய அன்றாடம் இதை குலைக்கவே கூடாது. ஒரு நாள் ஏதாவது ஒரு வேறு வேலை வந்ததுன்னா முதல்ல பலி வாங்குறது எழுத்தாக தான் இருக்கும், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இருந்தால் ஜெயிச்சிடலாம். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.